கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வானம் 11. இந்த அதிர்ச்சி அமிர்தாவையும் அபியையும் அடியோடு சாய்த்தது. இது அவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒன்று. கௌரிக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அதை குணப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு இப்படி திடீரென தங்களை விட்டு செல்வார் என எதிர்பார்க்காததால் நிலை குலைந்து போயினர். என்னதான் பிரபாகரனிடம் தங்களுக்காக எதிர்த்து பேசவும் சண்டையிடவும் செய்யாமல் அனைத்தையும் மௌனமாக கண் கலங்க பார்த்து கொண்டே இருந்தாலும் தங்களுக்கு அவர் எந்த குறையும் வைக்காமல் ஒரு நல்ல தாயாக இருந்து தானே பார்த்து கொண்டார். அவரின் உயிர் இப்படி திடீரென பிரிந்ததை இருவராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதை விட ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் போனது. அதிலேயே இருவரும் மிக பெரிய அதிர்வில் இருக்க கிஷோரின் குடும்பத்தினர் அனைத்தையும் உடன் இருந்து பார்த்து நடத்தி முடித்திருந்தனர். 16ஆம் சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு அமிர்தாவை தங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வதை பற்றிய பேச்சை துவங்கிய கிஷோரின் தாய் ராதா, இன்னும் 15 நாட்களில் இருவரும் அமெரிக்கா கிளம்பி சென்று விடுவர் என்பதால் அதற்கு முன்பு மகனையும் மருமகளையும் தங்களோடு வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் அதே நேரம் அபியையும் அப்படியே தனியாக விட்டுவிட முடியாது என்பதால் நீயும் எங்களோடு வந்து தங்கு என்று சொல்ல அபி அதற்கு பதில் அளிப்பதற்கு முன்பு அமிர்தாவிடம் இருந்து பதில் வந்தது. அதற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. அபி தனியாக இருக்க போவதும் இல்லை. அவளும் நானும் இங்கே எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்கிறோம், நீங்க கிளம்புங்க என திட்டவட்டமாக அமிர்தா அறிவிக்க இதை கொஞ்சமும் எதிர்பாராத கிஷோரின் குடும்பத்தினர் திகைத்து விழித்தனர். முதலில் தன்னை நிலைப்படுத்தி கொண்ட கிஷோர், என்ன உளறல் இது அமிர்தா என பேச்சை துவங்கவும், நீங்க தான் உளறிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் கிஷோர், நான் தெளிவாதான் இருக்கேன் என்ற அமிர்தாவின் பதிலில் பொறுமைசாலியான கிஷோருக்கே கோபம் வர தொடங்கியது. இந்த இடைப்பட்ட 16 நாட்களில் தங்கள் இருவரும் சேர்ந்து செல்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் இடையிடையே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கிஷோர் செய்து கொண்டிருக்க, இப்போது இப்படி அமிர்தா கூறியது மட்டும் அல்லாமல் அதில் இருந்த பொருளும் கிஷோரை கோபம் கொள்ள வைத்தது. ஏன் என்னோடு வரலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கிஷோரின் கேள்விக்கு, நான் ஏன் உங்களோடு வரணும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என அமிர்தா திரும்ப கேட்க, இது என்ன கேள்வி அமிர்தா, நீ என் மனைவி, என்னோட தானே வந்தாகணும் என பொறுமையை இழுத்து பிடித்து கிஷோர் பதிலளிக்க, அப்படி ஒரு கல்யாணத்திற்கு நான் சம்மதித்தது எங்க அம்மாவின் உடல்நிலையை மனதில் வைத்துதான். அதுக்கு இப்போ பயனில்லாமல் போன பிறகும் நான் ஏன் அந்த நாடகத்தை தொடரணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு என பதில் அளிக்கவும், இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கிஷோர் அதிர்ச்சியில் சில நொடிகள் உறைந்து நின்று விட்டான். அப்போ நீ என தொடங்கியவன் பேச முடியாமல் தன் தலையை கோதி எங்கோ பார்த்தபடி சில நொடிகள் நின்றுவிட்டு மீண்டும் தன் குரலை சரி செய்து கொண்டு, நீ அத்தனை சீக்கிரம் மனசு மாறி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மாவுக்காக தான் சம்மதித்து இருப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா சம்மதித்த பிறகு இனி அதனால் ஒரு பயனும் இல்லை, இந்த பந்தமே வேண்டாம் என்று தூக்கி போடுவேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. உனக்கு நீயும் உங்க அம்மாவும் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ஆனா உயிரும் உணர்வும் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல. இங்க நானும் என் காதலும் உனக்கு பெருசா தெரியல. பெருசா தெரியலங்கிறத விட அதை நீ ஒரு பொருட்டா கூட நினைக்கவே இல்லைன்னு இப்போதான் புரியுது என்றவன், இனி நான் உன் வாழ்க்கையில் வரமாட்டேன், உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என கைகூப்பி சொல்லி, இதுவரை உன்னிடம் காதல் வரம் வேண்டி நின்றதற்கும் சேர்த்து என்னை மன்னித்துவிடு என்பது போல் ஒரு பார்வையை பார்த்துவிட்டு வெளியேறியவனை, ஒரு நிமிஷமாமா என்ற அபியின் குரல் தடுத்து நிறுத்தியது. அதையும் கண்டு கொள்ளாமல் கடந்து போக நினைத்தவனுக்கு அது முடியாமல் போக திரும்பி பார்க்காமல் அப்படியே நின்றான். அவன் அருகில் சென்ற அபி, எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்து கொடுக்க முடியுமா மாமா என கேட்கவும், அவளை புரியாமல் பார்த்த கிஷோர் ஏதோ பதிலளிக்க தொடங்கவும் அதற்குள் அமிர்தாவின் குரல் அவனை இடைவெட்டி இருந்தது. அபி, உனக்கு எதுக்கு ஹாஸ்டல், நாம இங்கேயே இருப்போம் என கூறவும் அவளை திரும்பி ஒரு பார்வை மட்டுமே பார்த்த அபி அவளுக்கு பதில் அளிக்காமல் மீண்டும் கிஷோரிடம் திரும்பி, அப்படியே எனக்கு ஈவினிங் டைம்ல செய்யறது போல
ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா மாமா என கேட்க, இப்போதுதான் முதுநிலை படிப்பில் முதல் வருடத்தில் இருப்பவள் எதற்காக இப்போது வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கோபத்துடன் அவள் அருகில் வந்து அமர்ந்தா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ மறுபடி என்ன பேசிட்டு இருக்க அபி? அம்மா இல்லைன்னா என்ன, உன்னை நான் பார்க்க மாட்டேனா என அவளை பிடித்து இழுக்க, அபி அமிர்தாவின் கைகளை தட்டிவிட்டாள். நீ எதுக்கு என்ன பார்த்துக்கணும் என கோபமாக கேட்க, நான் பார்த்துக்காம என்ற அமிர்தாவின் கேள்விக்கு கேலியாக சிரித்து, என்ன நான் பார்த்துக்கிறேன், என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ யார் என்ன பார்த்துக்க என அமிர்தாவை பார்த்து அபி கேட்க, திகைத்துவிட்ட அமிர்தாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. என்னையா யாருன்னு கேட்ட என நம்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் அவள் கேட்கத் தொடங்கவும், ஆமா ஒன்னத்தான், நீ யாரு என கேட்டு சிறு இடைவெளி விட்டவள், உன் கழுத்துல தாலி கட்டுன கணவனை பார்த்து இதே கேள்வியை நீ கேட்கலாம். 2 பேரையும் உயிர் விடும் நேரத்தில் சேர்த்து வைக்க ஆசைப்பட்ட அம்மாவோட ஆசையை மதிக்காம நீ நடக்கலாம். ஆனா உன்னை மட்டும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதா? எப்போ அம்மாவோட கடைசி ஆசை இதுதான்னு தெரிஞ்சும் அதை கொஞ்சமும் மதிக்காம தூக்கி போட்டுட்டு உனக்கு நீயும் உன் அந்த வீணா போன கொள்கைகளும் தான் முக்கியம்னு சுயநலமா முடிவெடுக்க தொடங்கினியோ, அப்பவே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான். அம்மாவுடைய ஆசையையே நீ மதிக்கலன்னு வரும்போது நீ எனக்கு யாரோ தானே, எனக்கு நீ வேண்டாம். இனி நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், உன் கூட இருக்க மாட்டேன் என அபி கத்தவும், எப்பொழுதும் நிமிர்வுடன் தைரியமாகவே அனைவராலும் பார்த்து பழக்கப்பட்ட அமிர்தா உடைந்து மடங்கி அமர்ந்து அழத் தொடங்கினாள். எத்தனை கோபம் அமிர்தா மேல் இருந்தபோதும் அவள் அப்படி மடங்கி விழும் வேளையில் ஓடி சென்று அவளை தாங்கிய கிஷோர் தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள, யார் கைவளைவில் இருக்கிறோம் என்ற நினைவு கூட இல்லாமல் கதறி அழுத அமிர்தா அபியை பார்த்து, நான் வேணாவா உனக்கு என உயிர் உருக்கும் குரலில் கேட்க, கொஞ்சமும் மனம் இலகாமல் வேண்டாம் என திரும்பி நின்று கொண்ட அபியை கண்ட அமிர்தாவினால் தாங்க முடியாமல் போக கதறி அழுதபடியே கிஷோரின் மார்பில் சாய்ந்து கொள்ள, அவளை அணைத்து ஆறுதல் படுத்தியபடியே முதுகை தடவி கொடுத்த கிஷோர், அம்மோ ஒன்னும் இல்லடா, சின்ன பொண்ணு, தெரியாம ஏதோ கோபத்துல பேசுறா, பேசி புரிய வைக்கலாம் என மீண்டும் மீண்டும் ஆதரவாக கூறி அவளை தேற்ற முயன்று கொண்டே இருக்க, அவையெல்லாம் அமிர்தாவின் காதுக்குள் சென்றதோ என்னவோ தெரியவில்லை. அபி தன்னை வேண்டாம் என்ற வார்த்தைகளே மீண்டும் மீண்டும் நினைவு வந்து அமிர்தாவை துவள செய்து கொண்டிருந்தது. இருவருக்கும் 1.5 வயது வித்தியாசங்கள் இருக்க, ஆனால் சிறு வயதில் இருந்தே கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு பலவற்றையும் யோசித்து ஒரு திட்டமிடலோடு வாழ்ந்த அமிர்தா சிறு வயதில் இருந்தே அபியை மகளாகத்தான் பார்க்க தொடங்கியிருந்தாள். அப்படிப்பட்டவள் இன்று தன்னை வேண்டாம் என்று சொன்னதை அமுதாவினால் தாங்கிக் கொள்ள இயலாமல் போக, இவளுக்காகத்தான் கிருஷ், என் மேல நீங்க எவ்வளோ உயிரா வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை வேண்டாம்னு நான் கூசாமல் சொன்னேன். நானும் இங்க இல்லாம போயிட்டா இவன் நிலைமை என்ன ஆகும்? யாரு இவளை பார்த்துப்பா? என்ன தவிர யாரு இவளை நல்லா பார்த்துக்க முடியும்? அதற்காகத்தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்படி உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்போ அவளே என்னையவே வேண்டாம்னு சொல்றா. இந்த நிமிஷம் எனக்கு புரியுது, நான் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு வலிச்சு இருக்கும்னு. நான் உங்களுக்கு பண்ண பாவம்தான் என்னை திரும்பி தாக்கி இருக்கு என கதறி அழுதபடியே கிஷோரின் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டு அமுதா உதிர்த்த வார்த்தைகள் கிஷோருக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. தன் காதுகளை அவனாலேயே நம்ப முடியாமல் போனது. அந்த அதிர்வில் நிமிர்ந்தவன் எதிரில் நின்றிருந்த அபியின் முகத்தை காணவும், குறும்பு புன்னகையோடு நின்றிருந்தவள் கிஷோர் தன்னை நேருக்கு நேர் கண்ட நொடி கண் சிமிட்டி சிரித்ததும், இது அவளின் திட்டமாக இருக்குமோ என்ற வினாவோடு அவளை உற்று நோக்க, அது அப்படித்தான் என்பது போல தலையாட்டி சிரித்தாள் அபி. ஆனால் இதை எதையும் அறியாத அமிர்தாவோ அழுது கரைந்து கொண்டிருந்தாள். தனக்கென இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் ஒரே உறவும் தன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டதை அவளால் அத்தனை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. கிஷோரின் மேல் அமிர்தாவுக்கு காதல் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது தன் தாயின் கடைசி ஆசை என்பதற்காகவே திருமணத்திற்கு சம்மதித்து இருந்தால் அவர் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை
அவர் இல்லாமல் போனாலும் அதற்குரிய மரியாதையை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த நிலையில்தான் உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாமல் வாழ்ந்த தங்களுக்கு இப்படி இப்போது பெற்றவர்களும் இல்லாமல் போன நிலையில் தானும் கிளம்பி அமெரிக்கா சென்று விட்டால் அபியின் நிலை என்ன என்ற கேள்வி மனதில் எழ, தன்னை போல் அனைத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளும் சுபாவமும் இல்லாதவள் என்பதால் அபியை இப்படி யாரும் இல்லாமல் விட்டுவிட்டு செல்ல அமிர்தாவிற்கு மனம் வரவில்லை. அதனாலேயே இந்த உறவை தான் ஏற்றுக்கொள்ளாதது போலவும் கிஷோர் மனம் வருந்தும்படியும் பேசினால் தன்னை முற்றுமாக வெறுத்து விலகி சென்று விடுவார்கள் கிஷோரின் குடும்பத்தாரும் கிஷோரும் என திட்டமிட்டு அமிர்தா செயல்படுத்த 2 நாட்களுக்கு முன்பே அமிர்தாவின் திட்டத்தை கண்டுபிடித்து இருந்தால் அபி. இவை அவளுக்கு தெரிய வந்தது ஒரு எதிர்பாராத நிகழ்வுதான். நேராக சென்று இவற்றை கிஷோரிடம் சொல்ல தயங்கிய அமிர்தா அதே யோசனையோடு அமர்ந்திருக்கும் வேளையில் அலைபேசி அழைப்பு அலுவலகத்தில் இருந்து வரவும் அவற்றை பேசியபடியே எழுந்து சென்றுவிட, அப்பொழுதே ஹாலில் இருந்த மேசை மேல் தன் புத்தகத்தை தேடிக் கொண்டிருந்த அபிக்கு அருகில் அமிர்தா பாதி எழுதிய நிலையில் வைத்துவிட்டு சென்றிருந்த டைரி கிடைத்தது. தினமும் அமிர்தா டைரி எழுதும் பழக்கமுடையவள் என்பதால் அவற்றை அபி பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. முதலில் அன்றைய நிகழ்வுகளை மட்டும் அல்லாமல் தினசரி செலவு முதல் கொண்டு அனைத்தையும் எழுதி வைத்துக் கொள்பவள்தான் சிறு வயதில் இருந்தே. அவள் பார்த்து அனுபவித்த சில விஷயங்கள் அளவுக்கு அதிகமாகவே பக்குவப்பட்ட பெண்ணாகவும் திட்டமிடலோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பெண்ணாகவும் அமிர்தாவை மாற்றியிருந்தது. அதனால் இவை அபிக்கு புதிதல்ல என்பதனால் முதலில் கண்டு கொள்ளாமல் திறந்து இருந்த பேனாவை மூடி மீண்டும் அதை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு டைரியையும் மூடி வைக்கும் பொழுதுதான் அதில் இருந்த வரிகளில் தன் பெயர் கண்ணில் படவும் ஒரு சுவாரஸ்யத்தில் படிக்கத் தொடங்கினாள். அப்போதே அவள் எடுத்திருந்த முடிவு தெரிய வர மனதில் தோன்றிய ஒரு படபடப்போடு அதற்கு முன்பு இருந்த சில பக்கங்களை புரட்டி பார்த்தவளுக்கு இப்போது வரை கிஷோரின் மேல் காதல் என்ற ஒன்று தோன்றவில்லை என்றாலும் கணவன் என்ற எண்ணம் ஏற்பட்டிருப்பது நன்கு தெளிவாகியது. இதுவே கிஷோரின் மேல் பின்னால் காதல் தோன்றலாம் அல்லது தோன்றாமலும் கூட போகலாம் என்ற எண்ணத்தை கொடுக்க, ஆனால் உன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை என்பது போல ஆரம்பத்தில் தொடங்கி அடுத்து 2 நாட்களுக்குள் அமிர்தா தன் மனதை மாற்றிக்கொண்டே இருப்பது தெரிய வர, அவர்களின் நல்வாழ்க்கைக்கு தடையாக இருப்பது தானே என புரிந்து கொண்ட அபி அதற்கு தடையாக இல்லாமல் விலகி வழிவிட்டு தன் வாழ்க்கையை தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அதில் அபியை கவர்ந்த இன்னொரு வாக்கியம், இது மரண தருவாயில் வேறு வழியில்லாமல் தன் தாய் ஏற்படுத்தி கொடுத்த பந்தம் என்றாலும் அனைவரும் சொல்லும் பொழுது சிரிப்பாகவும் கேலியாகவும் தோன்றினாலும் என்னாலும் இப்போது உணர்ந்து கொள்ள முடிகிறது மஞ்சள் கயிற்றின் மேஜிக்கை. இது வேண்டாம் என போன வாரம் வரை சொல்லிக் கொண்டிருந்த எனக்கு இப்பொழுது அப்படி சொல்ல நான் வரவில்லை. ஒருவேளை இதுதான் என் அன்னையையும் அவரின் கணவரிடம் மண்டி போட வைத்தது போல என எழுதியிருந்ததுதான். பிரபாகர் இறந்த தருணத்தில் தான் என்ன பேசி அவளுக்கு புரிய வைக்க முயன்றும் அது அப்போது அவளுக்கு புரியாமல் போனாலும் இப்பொழுது புரிந்து இருப்பதை எண்ணி ஒரு பக்கம் நிம்மதியாக உணர்ந்தவள் இன்னொரு பக்கம் இதே போல வாழ்க்கையை தெளிவான சிந்தனையோடு அம்மு எதிர்கொண்டு கிஷோருடனான தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற கவலையும் எழ, தன் நண்பர்களிடம் கூட தனக்கு பகுதி நேர வேலை தேவை என சொல்லாமல் தானே அதற்கான முயற்சிகளில் இறங்க நினைத்திருந்த வேளையில்தான் எதிர்பாராமல் இன்று இந்த பேச்சை கிஷோரின் வீட்டினர் துவங்கவும் அது எப்படியோ போய் இப்படி வந்து முடிந்திருந்தது. தன் நெஞ்சில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தவளை அணைத்து ஆறுதல் படுத்திக் கொண்டே அபி கொண்டு வந்து கொடுத்த டைரியின் பக்கங்களை அவசரமாக புரட்டிய கிஷோருக்கு அமிர்தாவின் மனநிலை தெளிவாக விளங்க, ஆனால் எதை நினைத்து இப்படி அழுது கொண்டிருக்கிறாள், அதற்கு எந்த அவசியமும் இல்லை என்பதை தெளிவாக அவளுக்கு அனைத்தையும் எடுத்து கூறி புரிய வைக்க, முதலில் நம்பாமல் தன்னை சமாதானப்படுத்த கிஷோர் சொல்வதாக நினைத்தவள் கிஷோரின் கையில் இருந்த டைரியையும் கண்கலங்க தன்முன் நின்றிருந்த தங்கையையும் கண்டு, தனக்காகவா இப்படி பேசினாய் என்பது போல் பார்க்க, ஆமாம் என தலை அசைப்பிலேயே கூறிய அபி அமிர்தாவை அணைத்து கொண்டு கதறி அழுதுவிட்டாள். எனக்கு உன்னை விட்டால் வேற யாரும் இல்லக்கா, ஆனா நீ எனக்காக உன் வாழ்க்கையை வீணாக்கிக்க வேணா, அப்படி ஒரு உறவும் எனக்கு தேவையில்லைன்னு தான்
நான் நிச்சயமா சொல்லுவேன். உறவு என்பது நாமும் வாழ்ந்து அடுத்தவரையும் வாழ வைக்க வேண்டும். அடுத்தவரின் வாழ்வை அழித்து நாம் வாழ்வது அல்ல. என்னால் முடிந்தால் உனக்கு நான் எல்லாவற்றிலும் துணையாக இருப்பேன். முடியவில்லை என்றால் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பேனே தவிர உன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் நான் தடையாக இருக்க மாட்டேன். இது அம்மாவின் ஆசை, அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த பந்தம் என்பதையெல்லாம் விட இது உன் வாழ்க்கை, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை. உனக்காக மனம் முழுவதும் அன்பையும் காதலையும் மட்டுமே சுமந்து கொண்டு இத்தனை வருடம் காத்திருந்த ஒரு மனிதர், அவருக்கு நீ கொடுக்கும் மரியாதை, அவருடனான உன் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை நீதான் திட்டமிட வேண்டும். என்னை பற்றி நீ கவலைப்படாதே. சிறு வயதிலேயே உனக்கு இருந்த தெளிவில் பாதியாவது இவ்வளவு வளர்ந்த பிறகு உன் தங்கையான எனக்கு இருக்காதா? என்னை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும். நீ கிளம்புவதற்குள் என்னை ஏதாவது ஒரு மகளிர் விடுதியில் உனக்கு திருப்தி ஏற்படும் வரை நன்கு விசாரித்து விட்டு சேர்த்துவிட்டு போ. அங்கிருந்தபடி நான் என்னை பார்த்து கொள்வேன் என்று அபி சொல்வதில் உள்ள நியாயம் அனைத்தும் புரிந்தாலும், எப்படிடி உன்னை விட்டுட்டு நான் போக முடியும் என அமிர்தா மீண்டும் துவங்கவும், உன்னை யாரு விட்டுட்டு போக சொன்னா? நாம மனசளவுல எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். அதையும் விட நினைக்கும் போதெல்லாம் பேசிக்கலாம். என்ன நேர்ல பார்த்து கொள்ள முடியாது, அவ்வளவுதான். வீடியோ சாட்டிங் இருக்கு, பார்த்து பேசிக்கலாம். முடிந்த போது இங்கே வா. ஆனா எனக்காக உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணணும் என்ற முட்டாள்தனத்தை எப்பவும் பண்ணிடாத. இதை நானும் விரும்ப மாட்டேன், அம்மாவும் விரும்ப மாட்டாங்க. அவங்க 2 குழந்தையில ஒரு குழந்தையின் வாழ்க்கையை அழித்துத்தான் இன்னொரு குழந்தை வாழணும்னு எந்த தாயும் விரும்ப மாட்டா என அபி எடுத்து கூறவும், அவள் சொல்வதில் உள்ள நியாயம் அனைத்தும் புரிந்தாலும் சிறு பெண்ணை எப்படி விட்டு செல்வது என்ற தயக்கம் மட்டும் அமிர்தாவுக்கு இல்லாமல் இல்லை. ஆரம்பத்தில் அமிர்தா பேசிய வார்த்தைகளில் அதிர்ந்து நின்றிருந்த கிஷோரின் பெற்றோர் ராதாவும் ஹரியும் முதலில் அமிர்தாவின் மேல் கோபம் கொண்டு இருந்தாலும் பிறகு நடந்தவற்றை எல்லாம் பார்த்த பிறகு அதில் உள்ள பாசம் புரிய, நாங்க பார்த்துக்கிறோம் என அபியை தங்கள் வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள முன்வர, அபி முடியவே முடியாது என திட்டவட்டமாக மறுத்தாள். என் அக்காவிற்கு இருக்கும் திட்டமிடலிலும் தெளிவிலும் தைரியத்திலும் பாதியாவது எனக்கு இருக்கும் என ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? இதுவரை அடுத்தவர் நிழலிலேயே என தொடங்கிய அபி அம்மு பார்த்த பார்வையில், சரி அடுத்தவள் இல்ல, என் அக்கா தான். அப்பா அவருக்கு செய்ய கடமை இருக்கு, ஆனா அக்கா அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இல்ல, அவசியமும் இல்ல. நீ எனக்கு செய்தது எல்லாம் போதும். என்னை என் காலில் நிற்க விடு. என்னால் என்ன செய்ய முடியும் முடியாதுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். நீ இப்படி என்ன இன்னும் குழந்தை போலவே நடத்தி கொண்டிருந்தால் நான் எப்பொழுது வாழ்க்கையை தைரியமாக எதிர்நோக்குவது? நானும் தைரியமான பெண்தான், கொஞ்சம் நம்புங்கப்பா ப்ளீஸ் என அதுவரை அழுகை குரலிலும் புரிய வைத்துவிட வேண்டுமே என்ற பாவனையிலுமே பேசிக் கொண்டிருந்தவள் சற்று குறும்பாக முகத்தை சுளித்து பேசவும், அத்தனை நேரம் நிலவி வந்த மனநிலை மாறி அனைவர் முகத்திலும் சிரிப்பு பரவியது. அப்படியே ஒரு வாரமாக அம்முவை தேற்றி கிஷோரின் உதவியோடு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கிக் கொண்டவள் ஒரு சிறு பகுதி நேர வேலையை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் தன் படிப்பை முடித்துவிட்டு உடனடியாக சற்று வருமானம் அதிகம் தேவைப்படவும் கிடைத்த வேலையில் சேர்ந்து கொண்டாள். அங்கு 1 வருடமாக பணியாற்றி கொண்டிருப்பவள் இப்பொழுது ஹாஸ்டல் ஃபீஸ் மற்றும் செலவுகளுக்காக என சற்று அதிகமாக அதற்கு ஏற்றாற்போல் வருமானம் தேவைப்படவும் பெரிதாக சேமிப்புகள் என்று எதுவும் இல்லாத நிலையில் வேறு வேலைக்கான தேடலில் இறங்க அதை அறிந்த பழைய நிறுவனத்தினர் வேலையை விட்டு நிறுத்தியிருந்தனர். இவற்றை எல்லாம் வருணிடம் கூறி முடித்தவளின் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை வருணின் வலிய கரம் துடைக்க, அப்பொழுதே வருணின் தோளில் சாய்ந்து அமர்ந்தபடி அழுது கொண்டிருப்பதை உணர்ந்தாள் அபி. இது எப்போது எப்படி நிகழ்ந்தது என இருவருக்குமே புரியவில்லை. இடைவெளி விட்டு அமர்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தவர்கள் எப்பொழுது நெருங்கினார்கள், எப்பொழுது வருண் தோளில் சாய்ந்தபடி பேசத் தொடங்கினாள் என அபிக்கும் அபியின் தோள்களில் கரங்களை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தபடி ஆறுதல் சொல்லத் தொடங்கிய வருணுக்குமே தெரியாமல் இவை நடந்திருந்தது. வானம் 12. வருண் அபி இருவருக்குமே இது எப்போது நடந்தது, எப்படி நடந்தது என தெரியவில்லை.
அருகருகிலான இருக்கைகளில் அமர்ந்தபடி பேசத் துவங்கியவர்கள் எப்போது இப்படி நெருங்கி அமர்ந்து ஒருவரோடு ஒருவர் கைகளை கோர்த்தபடி அமர்ந்தார்கள் என்றோ, அபி எப்போது வருணின் தோளில் சாய்ந்து ஆறுதல் தேடத் தொடங்கினாள் என்றோ இருவருக்குமே தெரியவில்லை. இடது கையை அவளது வலது கையோடு கோர்த்து அமர்ந்திருந்த வருண் தன் வலது கையால் அபியின் தோளை சுற்றி அணைத்து ஆறுதல் படுத்தி கொண்டிருக்க, ஒரு கட்டத்தில் தான் கடந்து வந்த பாதைகளை சொல்லி முடித்த பிறகும் துயரம் தாங்காது அழுது கரைய, அவளின் அழுகையை துடைப்பதற்காக வருண் முயல, அதிலேயே தலை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு தான் அமர்ந்திருக்கும் நிலை புரியவும் பதறி விலகி, சாரி சாரி, எப்படி எப்போன்னு தெரியல என என்ன சொல்வது என தெரியாமல் தடுமாறிக்கொண்டே பேச முயன்றவளை கண்டவன், இப்பொழுது நீ இருக்கும் மனநிலையில் இதற்கு வேறு கவலைப்படுகிறாயா என்பதைப் போல பார்த்தவன், எதுக்கு சாரி என சாதாரணமாக கேட்கவும், இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்காங்க, உங்களுக்கு பெண்கள் கிட்ட பழகிறது அவ்வளவா பிடிக்காது, ஃபேன்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது கூட ஒரு சின்ன கேப் விட்டு தான் நிற்பீங்க, தோளில் கை போட்டது போலவோ நெருக்கமா நிற்கிறது போலவோ எடுக்க மாட்டீங்கன்னு என தான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டது போல எண்ணி வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருந்தவளை கண்டவன், இப்போ நம்புறேன், என்னுடைய படங்கள் எதையுமே நீ பார்த்தது இல்லைன்னு என சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்லவும், எதற்கு இந்த பதில் என்பது போல குழப்பத்தோடு வருணை நிமிர்ந்து பார்த்த அபி திரு திரு என விழிக்க, பிகாஸ் என்னுடைய படங்கள் எல்லாம் ரொமான்டிக் லவ் ஸ்டோரிஸ், என்ன வேற வேற தளங்களில் வேறு வேறு பாதைகளில் பயணிக்கும் கதைகளாக இருக்கும், மற்றபடி எல்லாமே லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் என அந்த ரொமான்ஸிலும் லவ்விலும் மட்டும் அழுத்தி ஹஸ்கி வாய்ஸில் குனிந்து சொன்னவனை நம்ப முடியாமல் அபி பார்க்க, தன் வலது கையை கழுத்தில் வைத்தபடி ஸ்வேர் என சொல்லியவனை கண்ட அபிக்கும் லேசாக சிரிப்பு வர, அபியின் முகத்தில் சிரிப்பை கண்ட பிறகுதான் வருணுக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. இன்னும் சிறிது நேரம் அபியின் மனதை வேறு திசையில் பேச்சு கொடுத்து மாற்றியவன், இவையெல்லாம் எதுவும் இல்லை, அனைத்தையும் நீ கடந்து வந்துவிட்டாய், இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் என ஆறுதலாகவும், அதே நேரம் அவளின் துக்கத்தை நினைவுபடுத்துவது போல் இல்லாமல் விளையாட்டு போலவே சொல்ல, வருண் சொல்ல வந்ததன் பொருள் சரியாக புரிந்து, நானும் அப்படி நடக்கும் என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என சிறு குரலில் துக்கத்தை மறைத்து கொண்டு பேசியவளை பார்த்து, என்ன இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ண அபி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என சம்பந்தம் இல்லாமல் வருண் கேட்க, முதலில் குழப்பத்தோடு நிமிர்ந்து வருணின் முகத்தை பார்த்தவள் அதில் கொப்பளித்து கொண்டிருந்த குறும்பை கண்டவுடன் தன்னை கிண்டல் செய்கிறான் என புரியவும், அந்த கியூட் கேர்ள் அவ பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருந்தா, அவளை இங்க ஸ்கிரீன்ல ஹீரோவா நடிச்சிட்டு உண்மையில வில்லன் வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் அழுமூஞ்சியா மாத்திட்டாரு என அதற்கு ஏற்றாற்போல பதிலளிக்க, கண்டேன் அபியை என்று கூக்குரலிட்டபடியே எழுந்து நின்றவனை கண்டு சிரித்தபடியே அபியும் எழுந்து நிற்க, அப்படியே பேசிக்கொண்டு வாசல் வரை வந்த வருண் மாலை வெகு நேரம் ஆனதைக் கண்டு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்புறேன், பாய் பியா என விடை பெற்று செல்ல, அபியும் தலையசைத்து சந்தோஷத்தோடு வழி அனுப்பி வைத்தாள். வருண் இதில் கடைசியாக பியா என அபியை விழித்ததை உணராது சென்றுவிட, அபியும் அதை கவனித்து இருக்கவில்லை. தன் மனதில் புதைந்து இருந்த பல வருட நினைவுகள் கிளறிவிடப்பட்டதில் உடைந்து இருந்த அபி வருணின் முன்பு தான் சரியாகிவிட்டது போல காட்டிக்கொண்டாலும் மிகவும் சோர்வாக உணர்ந்தவள் வீட்டை உள்பக்கமாக பூட்டி கொண்டு போய் தன் அறையில் முடங்கிவிட்டாள். ஏதேதோ நினைவுகள் மனதை அழுத்த, அப்படியே தலையணையை அணைத்தபடி படுத்து கொண்டிருந்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் நிற்காமல் பொழிந்து கொண்டிருந்தது. ஒரு சில நேரங்களில் தனிமையே துக்கத்திற்கு ஆறுதல் தேடும் இடமாக அமைந்து விடுவது போல, ஒரு சில நேரங்களில் தனிமையே துக்கத்தை அதிகரிக்கவும் செய்துவிடுகிறது. சிலருக்கு அந்த நேரத்தில் அரவணைக்க யாராவது அருகில் இருந்தால் மட்டும் போதும், தாங்க முடியாத துயரை அனுபவிப்பவர்கள் கூட எளிதாக மீண்டுவிட முடியும். ஆனால் இன்று ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் அழுது கொண்டிருந்தவளுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் தன் அன்னையின் நினைவு வர, அவரின் மடி தேடும் சிறுமியாகி தலையினில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். வீட்டிற்கு சென்ற வருணுக்கும் மனம் முழுவதும் ஏதோ பெரிய சுமையை தூக்கி வைத்தது போல அவ்வளவு பாரமாக இருந்தது. எப்போதும் சிரித்து கொண்டும் பாடிக்கொண்டும் வாழ்க்கையை
அந்த நிமிடம் அனுபவித்து ரசித்து வாழ்பவள் போல தோற்றமளித்துக் கொண்டிருந்தவளுக்குள் இப்படி ஒரு துயரமா? இத்தனை துக்கங்களை சிறு வயது முதல் கடந்து வந்திருக்கிறாளா என எண்ணி எண்ணி வருந்தியவனுக்கு அபியை அணைத்து ஆறுதல் படுத்த இப்போதும் கைகள் பரபரத்தது. ஆனால் அந்த அணைப்பு சற்று முன்பு ஆறுதலுக்காக அபியை அணைத்து பிடித்தது போல இல்லாமல் தன்னவள் என்ற உரிமையில் அணைக்க துடித்துக் கொண்டிருந்தான் வருண். அதே போல அவளை இப்படி இந்த நிமிடம் அப்படியே விட்டுவிட்டு வந்திருக்க கூடாதோ எனவும் தோன்றத் தொடங்கி இருந்தது. வேறு எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் மனசோர்வுடன் தன் படுக்கையில் சரிந்தவனின் நினைவுகள் அத்தனையையும் ஆக்கிரமித்திருந்தாள் அவனின் செல்ல ராட்சசி. நேரம் செல்ல செல்ல அபியை பற்றிய எண்ணங்களும் அவளை தனியாக விட்டுவிட்டு வந்து இருப்பது தவறு என தோணவும் மனதை அழுத்த ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க முடியாமல் எழுந்து அமர்ந்தவன் தன் அலைபேசியை எடுத்து அபிக்கு அழைக்க நினைக்க அப்பொழுதே அவளின் அலைபேசி எண் தனக்கு தெரியாது என்பது நினைவு வந்தது. வருணுக்கு இப்பொழுது என்ன செய்வது என தெரியாமல் போக குறுக்கும் நெடுக்குமாக அறையை அளந்து கொண்டிருந்தவன் பிறகு ஒரு கட்டத்திற்கு மேல் அதை தாங்க முடியாமல் இப்படியே இருந்தால் இரவு முழுவதும் இதே நினைப்பில் தனக்கு தலையே வெடித்துவிடும் என்பது போன்ற ஒரு நிலை வர வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் மீண்டும் அபியை காண கிளம்பிவிட்டான். எந்த யோசனைகளும் இன்றி கிளம்பி அபி வீடு வரை வந்துவிட்டாலும் உள்ளே செல்லவோ கதவை தட்டவோ ஒரு சிறு தயக்கம் வருணுக்கு காத்திருந்தது. அபியின் நண்பன் திரும்பி வந்து இருந்தால் இந்த நேரத்தில் அவளை தேடி வந்ததற்காக தன்னை பற்றி என்ன நினைக்கக்கூடும் என்பதை விட இந்த நேரத்தில் தான் தேடி வந்ததற்கு அபிக்கு ஏதாவது சங்கடமும் அவப்பெயரும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதே அவனின் தயக்கத்திற்கு காரணமாக இருந்தது. சிறு வயதில் இருந்தே எந்த தவறும் செய்யாமல் இப்படி ஒரு எண்ணமும் சந்தேகமும் சூழ்ந்திருந்த சூழலில் வளர்ந்து இருப்பவளுக்கு மீண்டும் அதையே ஏற்படுத்தி கொடுக்க வருணுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. இருந்தாலும் இப்பொழுது எப்படி இருக்கிறாள் என அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அழைப்பு மணியை அழுத்த உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அழுத்திக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் பதற்றம் தொட்டிக்கொள்ள உள்ளே செல்வதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என சுற்றிலும் அளந்து கொண்டே இருந்தவனின் கைகள் மட்டும் அழைப்பு மணியை தொடர்ந்து அழுத்திக் கொண்டே இருந்தது. அவனின் தொடர் முயற்சிக்கு பலன் போல வந்து கதவை திறந்தவளை கண்டதும் அதிர்ந்து நின்றான் வருண். அபிக்குமே அப்படித்தான் இருந்தது. அழுது கொண்டே இருந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் எப்படி உறங்கினாள் என தெரியாமல் உறங்கிவிட்டு இருக்க முதலில் அழைப்பு மணியின் ஓசை அபிக்கு தூரத்தில் எங்கோ ஒலிப்பது போல கேட்க உறக்கத்தின் பிடியில் இருந்தவள் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு தன் உறக்கத்தை தொடர, ஆனால் அதற்கு விடாமல் மீண்டும் மீண்டும் அழைப்பு மணியின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்ததால் எரிச்சலோடு உறக்கம் கலைந்து எழுந்தவள் யார் இப்படி தொடர்ந்து அழைப்பு மணியை அடித்துக் கொண்டிருப்பது என்ற கேள்வியோடு நிச்சயமாக வினோவாக இருக்க வாய்ப்பில்லை. அவன் இப்படி செய்பவன் இல்லையே, வேறு யார் வந்திருப்பார்கள் என மனதிற்குள் எண்ணியபடியே வந்து கதவை திறக்க அங்கு வருண் நின்று இருந்ததைக் கண்டு அதிர்ந்தாள். இந்த இரவு வேளையில் வருணை அபி கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்படி அபி அதிர்ந்து நின்றிருந்தாள் என்றால் அபியை கண்ட வருண் அழுதழுது வீங்கி சிவந்த கண்களும் சோர்ந்து வீங்கிய முகமும் மூக்கின் நுனி கோவை பழமாக சிவந்து இருக்க கலைந்த தலையும் கசங்கிய உடையுமாக அபி வந்து நின்ற கோலம் வருண் கொஞ்சமும் எதிர்பாராத ஒன்று. நிச்சயம் வருந்தி கொண்டிருப்பாள், ஏன் ஒரு படி மேலே சென்று அழுது கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு என்றே எண்ணி அவளை தேடி வந்து இருந்தவனுக்கு அபியின் இந்த கோலம் கொஞ்சமும் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. அடுத்த நொடி என்ன செய்கிறோம் என்ற உணர்வின்றி பியா என்ன ஆச்சு என பதட்டத்தோடு அவளை நெருங்கவும் உறக்கம் கலைந்து அப்பொழுதே எழுந்திருந்தவள் வருண் எதை பற்றி கேட்கிறான் என புரியாமல் என்ன ஆச்சு என அவளும் கேட்க ஏன் இப்படி இருக்க என்ற வருணின் கேள்வியில் அவன் எதை பற்றி கேட்கிறான் என புரிய வரவும் ஒன்னும் இல்ல என்றபடியே நகர முயன்றவளின் கைகளை பிடித்து தன்னை நோக்கி திருப்பியவன் ஒன்னும் இல்லாம தான் இப்படி அழுது இருக்கியா என சற்று கோபத்தோடு கேட்கவும் பதில் அளிக்காமல் தலையை குனிந்து கொண்ட அபியின் நிலையைக் கண்டு தன் கோபத்தை குறைத்து கொண்டவன் அவளை அருகில் இருந்த இருக்கையில் அமர வைத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்தவாறே சாரி என்னாலதானே என மனம் வருந்தியபடியே பேசவும் இதில் உங்க தப்பு எதுவும் இல்லையே
என பதிலளிக்க முயன்ற அபியை தடுத்தவன், நிச்சயமா என்னோட தப்புதான். நான் உன்னை பத்தி கேட்காம இருந்திருந்தா நீ இன்னைக்கு மறுபடியும் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்க மாட்ட. இவ்வளவு அழுது இருக்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. பட்டாம்பூச்சி போல சுத்திக்கிட்டு இருந்த உன்னை ஒரு சிறகுடிந்த பறவை போல மாத்திட்டேன் என வருத்தத்தோடு பேசியவனின் வருத்தம் அவளையும் அறியாமல் அபியின் மனதை சென்று தாக்க, என்ன சார், நீங்க கடைசியா நடிச்ச படத்தோட வசனமா இது? பட்டாம்பூச்சி பறவைன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பொண்ணு சார் என கிண்டலாக பதிலளிக்க முயலவும் அவளை கண்டு மெல்ல ஒரு புன்னகையை சிந்தியவன், சாரி என மீண்டும் தொடங்க, தன் கைகளை பற்றி கொண்டிருந்த வருணின் கைகளின் மேல் ஆதரவாக கையை வைத்து அழுத்தியவள், இது அது அல்ல, நான் இப்போ அழுதது அம்மா ஞாபகத்துல என சொல்லவும் ஒரு நொடி தயங்கிய வருண், ஆனா அதுக்கும் இந்த பேச்சு ஆரம்பித்தது தானே காரணம் என்றவுடன், நான் எங்க அம்மாவை மறந்தாதானே இந்த பேச்சு எனக்கு ஞாபகப்படுத்த, அவங்கள நான் நினைக்காத நாளே இல்லை என்றவள் ஒரு சிறு இடைவெளி விட்டு தலை குனிந்தபடியே, எனக்கு எங்க அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும் என்றாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத வருண் ஒரு நொடி துணுக்குற்றவன். பின்பு தன்னை சமாளித்துக் கொண்டு ஏதோ கேட்க வரவும் அவனை பேச விடாமல் தடுத்தவள், அவர் செஞ்சது எல்லாமே தப்புதான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் என்ன நினைச்சார், ஏன் இந்த முடிவை எடுத்தார், எல்லாமே அவருக்கு மட்டும்தான் தெரியும். எதற்காக, எப்படி, ஏன், இது போல எந்த கேள்விக்கும் என்னிடம் பதில் இல்லை. இது அனைத்திற்கும் பதில் தெரிந்த ஒரே மனிதர் அவர் மட்டும்தான். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு ஆரம்ப புள்ளி எது என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். அந்த நிமிடம் அவர் மனதை எது அதிகம் பாதித்தது, ஏன் இப்படி மாறிப்போனார் என்று அவரே சொன்னால்தான் உண்டு. ஆனால் எனக்கு அவர் அப்பாதானே, எங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார்தான். இதை தவிர தன் கடமையை செய்யாமல் எங்களை விட்டுட்டு போகலையே. பாசமழை பொழியவில்லை, ஆனால் உள்ளுக்குள் பாசம் இருந்ததால் தானே எங்களுக்கு எந்த குறையும் வைக்காமல் பார்த்து கொண்டார். யாரிடமும் எங்களை சென்று கையேந்தி நிற்க வைக்கவில்லையே. அந்த நிலைக்கு எங்களை கடைசி வரை அவர் கொண்டு செல்லவில்லையே. ஒரு கௌரவமான வாழ்க்கையை தானே கொடுத்திருந்தார். எனக்கு அவரை பிடிக்கும் தான். ஆனால் அம்ரு இதை சொன்னால் புரிந்து கொள்ளும் நிலையிலோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலோ இல்லை. அதனால் நான் அவளிடம் கூட இதை பற்றி பேசியதில்லை. என் நண்பர்களிடம் சொன்னால் தேவையில்லாமல் என் அப்பாவை விமர்சிப்பார்கள். அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார் என மீண்டும் அனைத்து விஷயங்களும் பேசி என்ன பயன்? அதனால் அவர்களிடமும் பேசுவதில்லை. இதுவரை நான் இதை பற்றி யாரிடமும் சொன்னதில்லை. என் மனதில் இருந்ததை இப்போதான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் என நீண்ட ஒரு விளக்கத்தை அளித்தவளை வியப்பாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் வருண். தனக்கு இத்தனை துன்பங்களை கொடுத்த போதும் அவரிடம் இருக்கும் நல்ல பக்கங்களை எப்படி இவளால் பார்க்க முடிகிறது? மனிதர் மனமே வழக்கமாக தனக்கு நன்மை செய்பவர்கள் மட்டுமே நல்லவர்கள், தனக்கு நன்மை செய்யாதவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் என்றோ, இல்லை தான் நினைத்தபடி எல்லாம் நடப்பவர்கள் மட்டுமே நல்லவர்கள் என்றோதானே நினைக்க தோன்றும். அதற்கு முற்றிலும் மாறுபட்ட வகையில் அவளுக்கு துன்பங்களை அளித்த போதும் அவருக்குள் இருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை தேடி கண்டுபிடித்து தன் தந்தையாகிய அவரை தான் நேசிக்க இதுவும் ஒரு காரணம். அவர் எனக்கு தந்தை என்பது எங்கும் மாறிவிடப் போவதில்லை. அவரையும் எனக்கு பிடிக்கும் என பார்ப்பதற்கு சிறு பெண்ணாக தோன்றினாலும் அவளிடம் வெளிப்படும் இந்த மனப்பான்மையைக் கண்டு திகைத்து நம்ப முடியாமல் அமர்ந்து கொண்டிருந்தான் வருண். அப்படியே பேசிக்கொண்டே அபியின் மனதை திசை திருப்பிய வருண்தான் இங்கு வந்த காரணத்தை கூறி அபியின் அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டதோடு அந்த எண்ணிற்கு அழைப்பு விடுத்து தன் அலைபேசி எண்ணையும் அவளை சேவ் செய்து கொள்ள செய்தான். இந்த எண் இருந்திருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் வந்ததும் ஒரு வகையில் நல்லதாகத்தான் போயிற்று என அபி இருந்த நிலையை எண்ணிக்கொண்டு கூறியவனைக் கண்டு மெல்ல புன்னகைத்தான். இரவு உணவு தயாரிப்பதாக கூறியவளை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என மறுத்தவன் அங்கிருந்து கிளம்ப தயாராக அவனை தடுத்த அபி, சும்மா ஒரு வாக் போகலாமா என கேட்க அவளை வியப்பாக பார்த்தவன் சரி என தலையசைக்கவும், 5 நிமிஷம் முகம் கழுவிட்டு வரேன் என குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அபி சென்ற சில நிமிடங்களில் அவளின் அலைபேசி அழைக்க தன் அருகில் இருந்த அலைபேசியை திரும்பி பார்த்த வருண் அதில் வினோ காலிங் என்ற எழுத்து ஒளிரவும் அபி வந்துவிடுவாள் என அமைதி காக்க, ஆனால் அபி வருவதற்குள் மீண்டும் மீண்டும்
தொடர்ந்து அலைபேசி ஒலித்துக்கொண்டே இருந்ததில் எடுத்து பதில் அளிக்க முயன்றவன் ஹலோ எனவும் அந்த பக்கம் இருந்த வினோ ஏற்கனவே ஏன் அழைப்பை ஏற்கவில்லை அபி என்ற யோசனையோடு தொடர்ந்து முயன்று கொண்டிருந்தவன் அபியின் குரலுக்கு பதில் இந்த இரவு நேரத்தில் அவளின் அலைபேசியில் இருந்து ஒலித்த ஒரு ஆண் குரலில் பதட்டமடைந்து ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க? இது அபியோட ஃபோன், உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? யார் நீங்க? என பதட்டத்தோடு கூடிய குரலில் சற்று கடினத்தை கொண்டு வரவும் வினோவின் மனநிலையை வருணால் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே வருண் திரும்ப கோபம் கொள்ளாமல் ஹாய் வினோ, நான் அபி ஃப்ரெண்ட், நீங்க பதட்டம் அடையவும் பயப்படவும் அவசியம் இல்லை என பதில் அளிக்க இது யாரு அபிக்கு புது ஃப்ரெண்ட் என்ற எண்ணம் மனதில் ஓடினாலும் அதை விடுத்து அபி எங்க என கேட்டவனுக்கு அபி இப்போதான் வாஷ்ரூம் போயிருக்கா, தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருந்ததால நான் எடுத்தேன் என வருண் விளக்கம் அளிக்க இந்த நேரத்தில் யாரோ ஒருவனை அபி என்ன தைரியத்தில் வீட்டிற்குள் அனுமதித்து இருக்கிறாள் என்ற கோபம் வினோவிற்கு தாறுமாறாக வந்தது. அதில் வினோ வார்த்தைகளை விடுவதற்கு முன்பு வினோவின் மனநிலையை புரிந்து கொண்டானோ என்னவோ வருண் அதற்கு பதிலளிக்க தொடங்கி இருந்தான். வினோ, அன்னைக்கு நைட்டு லேக்கில் நீங்க என்ன பார்த்தீங்க நினைவிருக்கா? நீங்க கவலை கொள்ளவும் பயப்படவும் வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் உங்கள் தோழிக்கு எந்த வகையிலும் ஆபத்தும் பிரச்சனையும் நேராது, தைரியமா இருங்க என பேசிக்கொண்டிருக்கவும் அபி வரவும் சரியாக இருக்க இதோ அபிகிட்ட பேசுங்க என அபியிடம் போனை வருண் நீட்ட யார் என்று கண்களில் கேள்வியோடு அதை வாங்கி காதிற்கு கொடுத்தவளுக்கு அந்த பக்கம் இருந்து சராமரியாக வசை மழை பொழிய கண்களாலேயே வருணிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு அறைக்குள் நுழைந்தவள் வினோவை சமாதானப்படுத்த எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் அதற்கு பலன் இல்லாமல் போக இரவு நேரத்தில் எப்படி என்னதான் இதற்கு முன்பு சில முறை பேசி பழகி இருந்தாலும் எப்படி வீட்டிற்குள் அனுமதித்தாள் என வினோ அபியை உண்டு இல்லை என செய்ய வேறு வழியின்றி தன் அன்னையின் நினைவு வந்ததால் அழுது கொண்டிருந்ததாகவும் வருணை சமாதானப்படுத்தியதாகவும் இப்பொழுது மனமாற்றத்திற்காக ஒரு சிறிய வாக் செல்வதற்காகத்தான் விரும்பியதால் தனக்காக காத்திருந்ததாகவும் என எதை சொன்னால் சமாதானம் அடைவான் என்று தெரிந்து அதை மட்டுமே சொல்லி அபி பாவமான குரலில் விளக்க அதற்கு உடனடியாக பலன் இருந்தது. சட்டென தன் கோபத்தை விட்டு இப்போ எப்படி இருக்க என பதட்டத்தோடு கேட்டவனுக்கு நான் ஓகே, வருண் தான் கூட இருந்து என் மனநிலையை மாற்றினார் என்றவளுக்கு அவளின் இப்போதைய தேவை புரிந்து வெளியில் சென்று வர அனுமதி அளித்தவன் ரொம்ப லேட் ஆக்கிடாத, சீக்கிரம் வீடு வந்து சேர்ந்திருக்கணும், வீட்டுக்கு வந்ததும் எனக்கு உடனே ஃபோன் செய் என பேசிக்கொண்டே சென்றவனுக்கு அப்போதுதான் தான் அழைத்ததற்கான காரணம் நினைவு வர சாரிடா, இங்க கொஞ்சம் வேலையில மாட்டிக்கிட்டேன், என்னால நைட் வீட்டுக்கு வர முடியாது, ப்ளீஸ் பத்திரமா இரு, தைரியமா இரு, கதவை லாக் செஞ்சுக்கோ, வீட்டுக்கு வந்துட்டு லாக் செஞ்சதும் எனக்கு கால் பண்ணு என அடுக்கடுக்காக கட்டளைகளை பிறப்பித்தவனை ஒரு வழியாக சமாளித்துவிட்டு வருணோடு ஒரு சிறு வாக் கிளம்பி சென்றாள். நடந்து செல்லும் வழியெங்கும் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த இரவின் அமைதியில் ஊசியாய் குத்தும் குளிருக்கு நடுவில் நடந்து செல்வது இத்தனை நேரம் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரங்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்க அதை அனுபவித்தபடி அபி செல்லவும் அதே போல அபியை நினைத்து வருந்தி கொண்டிருந்தவனுக்கும் அந்த சூழல் சற்று இதமளிக்க வருணும் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான். போதும், இதற்கு மேல் வீட்டிற்கு திரும்ப செல்லலாம் என தோன்றவும் வருண் அதை அபியிடம் கூற அவளும் அமைதியாக சம்மதித்து அவனோடு வீடு வந்து சேர்ந்தாள். அப்போதே வினோ இன்னும் வந்திருக்காததை கவனித்த வருண் கேள்வி கேட்க வினோ இரவு வரமாட்டான் என விளக்கிய அபிக்கு 1000 புத்திமதிகள் சொல்லி அவள் உள்ளே சென்று கதவை அடைக்கும் வரை காத்திருந்த வருண் ஏதாவது அவசரம் என்றால் உடனடியாக எந்த நேரமானாலும் அழைக்க தயங்க வேண்டாம் என அறிவித்துவிட்டு வீடு திரும்பினான். மதியத்தில் இருந்த மனநிலை மாறி சற்று இதமாக உணர்ந்த அபிக்கு மாலை உறங்கிவிட்டதனால் உறக்கம் வராமல் போக தன் லேப்டாப்பை திறந்து வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தவளை அவளின் அலைபேசி அழைப்பு கலைத்தது. வருண் அழைத்திருந்ததால் என்ன இந்த நேரத்தில் என தோன்றவும் அதையே அவனிடம் கேள்வியாக கேட்க சும்மாதான் தனியா இருக்க, மறுபடியும் அலறியோன்னு தெரிஞ்சுக்கத்தான் என பதிலளித்தவனுக்கு நோ ஐ எம் ஓகே என அபி பதிலளிக்க தூங்கலையா, தூக்கம் வரல எனவும் அப்படியே இருவரின் பேச்சுக்களும்
தொடர்ந்து கொண்டே இருந்தது. நேரம் செல்வதை பற்றி கவலையே இல்லாமல் இருவரும் பேசிக்கொண்டே செல்ல நேரம் நள்ளிரவை தாண்டி சென்று கொண்டிருந்தது. பேசிக்கொண்டே திரும்பிய வருணின் பார்வை கடிகாரத்தில் பதியவும் 3 மணியை நெருங்கிக் கொண்டிருப்பதை கண்டவன் அபியை உறங்க சொல்ல, தூக்கம் வரல, நீங்க வேணா ஏதாவது பாட்டு பாடுங்க, அப்படியே தூங்கிடுவேன் என கிண்டல் செய்ய, அடுத்த நொடி கொஞ்சமும் யோசிக்காமல், கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டேன் உனை நானே, அந்திப் பகலுனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன், ஆரிராரோ ஆராரிரோ ஆரிராரோ ஆராரிரோ என அந்த பக்கம் இருந்து வருணின் குரல் குழைவாக ஒலிக்கத் தொடங்கியது. இதை சற்றும் எதிர்பார்க்காத அபி முதலில் திகைத்தாலும் அந்த குரலின் இனிமையும் அதில் ஒளிந்திருந்த தாய்மை உணர்வும் கட்டி போட அப்படியே உறங்கத் துவங்கினாள். வானம் 13. தன் மனதில் பதிந்திருந்த தனக்கு மிகவும் பிடித்த பாடலை கொஞ்சமும் யோசனையும் தயக்கமும் இன்றி அபி கேட்டவுடன் பாடத் தொடங்கி இருந்த வருண் பாடி முடித்த பிறகே அந்த பக்கம் இருந்து எந்த சத்தமும் வராமல் போனதினால் அபி உறங்கிவிட்டு இருப்பது புரிய ஒரு சிறு புன்னகையோடு தன் அலைபேசியை அணைத்து தானும் உறங்கத் தொடங்கினான். மறுநாள் தாமதமாகவே கண் விழித்தவனுக்கு எழுந்த நிமிடத்தில் இருந்து அபியோடு பேச வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் மனமெங்கும் நிறைந்திருந்தாலும் உடனே அதை செயல்படுத்த ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. நேற்று மதியத்தில் இருந்து இரவு உறங்கும் வரை நடந்தவைகளை எல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு தான் அதிக உரிமை எடுத்துக் கொள்வதாக நினைத்து கொள்வாளோ என்று கூட தோன்ற துவங்கியதால் வந்த தயக்கமே இது. அப்படி எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் எல்லாம் சரியாக போகும். ஒரு வேலை எடுத்துக்கொண்டால் இருவருக்கும் இருக்கும் இந்த அழகான பழக்கத்தை அபி குறைத்து கொள்ளவும் நிறுத்தி கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது என்ற எண்ணம் தோன்றவே சற்று அமைதி காக்க எண்ணினான். ஏனெனில் பல வருடங்களுக்கு பிறகு தானாக விரும்பி சென்று பழகிய ஒரு உறவு அபி மட்டுமே. அவளை மனம் எந்த வகையில் நினைக்கிறது என தெளிவாக புரிய தொடங்கிய பிறகு இவை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டும் என்ற ஆவல் மனதிற்குள் இருந்தாலும், ஆனால் அதையும் விட இப்போது இருக்கும் நிலையிலாவது தொடர வேண்டும் என்ற பயம் மனதை நிறைத்து இருந்தது. காலையில் உறக்கம் கலைந்து எழும்போது மனம் முழுவதும் அப்படி ஒரு அமைதியும் உற்சாகமுமாக அவனுக்கு நினைவு தெரிந்த பிறகு எழுந்து கொண்டதாக நினைவே இல்லை. இதெல்லாம் எண்ணி பார்த்தே மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தான் வருண். ஆனால் அவனின் கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பது போல 11 மணி அளவில் அபியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவளின் அழைப்பை நம்ப முடியாமல் கண்கள் மின்ன பார்த்து கொண்டிருந்தவன் அழைப்பு துண்டிக்கப்படும் நேரத்திலேயே எடுத்து பேச, சாரி பிஸியா இருக்கீங்களா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, சாரி, நீங்க ஒர்க்க பாருங்க என வெகு நேரம் அலைபேசி அடித்து கொண்டிருந்ததனால் வருண் பிஸியாக இருந்து தான் எங்கே தொல்லை செய்து விட்டோமோ என்ற பதட்டத்தோடு மட்டுமல்லாமல் வருண் சமூகத்தில் எத்தனை பெரிய அந்தஸ்தில் இருப்பவன் அந்த நிலையை விட்டு கீழே இறங்கி வந்து தன்னோடு பழகுவதால் மட்டுமே தான் அதிக உரிமை எடுத்துக்கொள்கிறோமோ என்ற எண்ணமும் சேர பதிலளித்தவளுக்கு, அப்படியெல்லாம் இல்லை, ஃபோன் ரூமில் இருந்தது, வந்து எடுக்க லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க மேடம், என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் என இலகுவாகவே அவளின் மனநிலை புரிந்து பேச தொடங்கியவனுக்கு அவளும் காலையில இருந்து உங்க ஞாபகம்தான், பேசலாமா வேணாமான்னு யோசித்து முடிவெடுக்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என பதிலளித்தாள். சும்மாவே அவளையே சுத்தி சுத்தி வரும் அவன் மனம் இந்த பதிலில் சொக்கி நிற்க, ஏன் என்கிட்ட பேச என்ன தயக்கம் என கேட்டவனுக்கு, இல்ல நான் அதிகமா தொல்லை பண்றேனோன்னு என தயங்கியபடியே அபி கூறவும், அப்படி நினைத்திருந்தால் நான் அதுக்கான வாய்ப்பையும் அந்த இடத்தையும் கொடுக்க மாட்டேன் என தெளிவாக எடுத்துரைத்து அவளின் எண்ணத்திற்கும் பேச்சுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தான் வருண். அதில் தெளிந்தவள் தேங்க்ஸ் என மனதார உணர்ந்து உரைத்த வார்த்தைகள் அதே உணர்வோடு வருணை சென்றடைய, எதுக்கு என கேட்டவனுக்கு, நைட்டு நீங்க பாடி தூங்க வைத்ததுக்கு,
சில வருஷங்களுக்கு பிறகு நிம்மதியான ஒரு தூக்கம் என எதையோ நினைத்து கொண்டு கூறியவளின் குரலில் இருந்த ஏக்கம் மறுபக்கம் இருந்தவனை தவறாமல் சென்றடைய, கர்ண கொடூரமா பாடினதுக்கா தேங்க்ஸ் சொல்ற என்றவனை கோபமாக இடையிட்டவளோ, அழகா பாடி என்னையும் அறியாமல் என்னை தூங்க வைத்த அந்த குரலை போய் இப்படி பேசுறீங்களே என கோபமாக கேட்டாள். நிஜமாவே நல்லா இருக்குதா, இல்ல நான் வருத்தப்படுவேன்னு பொய் சொல்றியா என சந்தேகத்தோடு வருண் கேட்கவும், ஏன் இதுக்கு முன்ன யாரும் சொன்னது இல்லையா என அபி திரும்ப கேட்க, இதுக்கு முன்ன நான் பாடினதே இல்லையே என சிரித்து கொண்டே பதில் அளித்தவனை கண்டு குழம்பியவள், ஏன் என்றாள். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும், நானே எப்பவாவது வீட்ல தனியா இருக்கும்போது பாட்டு கூடவே சேர்ந்து பாடுவேன். ஆனா யாரு முன்னையும் இதுவரைக்கும் நான் பாடினது இல்லை. அதனால யாரும் என் குரலை பத்தி சொன்னதும் இல்லை. எனக்கு பாட வரும்னே இப்போ நீ சொன்ன பிறகுதான் தெரியும் என பேசிக்கொண்டே சென்றவனைக் கண்டு வியந்து நின்றிருந்தாள் அந்த பக்கம் அபி. இப்படியே சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்து அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினர். ஆனால் இருவருமே எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் ஒருவரின் மனம் மற்றொருவரையே சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. வருணுக்கு ஒரு விதமாக என்றால் அபிக்கு வேறு விதமாக. அவனிடம் நிறைய குழப்பங்கள் இந்த சில நாட்களில் கவனித்து இருக்கிறாள் அபி. அது சில நேரங்களில் அவன் உதிர்க்கும் வார்த்தைகளில் இருந்து சாதாரண ஒரு குழந்தை பருவத்தை வருண் அனுபவிக்கவில்லையோ என்ற எண்ணம் தோன்றும். சில நேரங்களில் அன்புக்காக ஏங்குகிறானோ என்று கூட யோசித்திருக்கிறாள். வருணுக்கு அவனுடைய சுக துக்கங்களை இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள உறவென்றும் நட்பென்றும் யாரும் இல்லையா? எப்படி இப்படி ஒருவனால் ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறது? இல்லை, தான் நினைப்பது போல எதுவும் இல்லையோ? தான் அதிகமாக அவ்வப்போது துண்டு துண்டாக வருண் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கொண்டு யோசிக்கிறோமோ என அவளின் மனம் குழம்பி தவித்து கொண்டிருந்தது. அன்று மாலை வருணே கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதத்தில் மீண்டும் அவனை அழைத்திருந்தாள் அபி. இந்த முறை உடனே அதை எடுத்து இருந்தவன் ஹலோ என்று சொல்வதற்கு முன்னால், உங்ககிட்ட பேசணும், பார்க்குக்கு வரீங்களா என அபி கேட்க இன்பமாக அதிர்ந்தவன், இப்ப வரவா எனவும், வாங்க நான் அங்கதான் இருக்கேன் என்ற பதில் அபியிடம் இருந்து வந்தது. அந்த பதிலில் நம்ப முடியாமல் தன் காதில் இருந்த போனை எடுத்து ஒரு முறை பார்த்தவன், நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கியா என கேட்க, ஆமா, வரீங்களா இல்ல வேலை இருக்கா என சற்று தயக்கத்தோடே கேட்டாள் அபி. ஏன், பார்க்கில்தான் பேசணுமா, எங்க வீட்டுக்கு வரலாமே என்ற கேள்வியை வருண் கேட்க, என்னது என்ற அதிர்ச்சியான குரல் அந்த பக்கம் இருந்து ஒலித்தது. வீட்டுக்கு தானே கூப்பிட்டேன், ஏதோ வனவாசம் போக காட்டுக்கு கூப்பிட்டது போல ஏன் இப்படி ஒரு ஷாக் என கிண்டலாக வருண் கேட்கவும், அதற்குள் தன் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு இருந்தவள், இல்ல நீங்க எவ்வளோ பெரிய விவிஐபி, உங்க வீட்டுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா வர முடியுமா, அதான் என பதில் அளிக்க, சற்று நேரம் அந்த பக்கம் இருந்து எந்த சத்தமும் வராமல் போக, ஹலோ ஹலோ என அபி இருமுறை அழைக்கவும், வர விருப்பம் இல்லைன்னா நேரடியா சொல்லி இருக்கலாமே என வருண் கேட்டவுடன், நான் அப்படி எதுவும் சொல்லலையே என பதிலளித்தவளிடம், வரேன்னும் சொல்லலையே என்று திரும்பி கேள்வி கேட்க, வரேன் என்றிருந்தாள் அபி. உடனே அபி இப்போது அமர்ந்து இருக்கும் பார்க்கில் இருந்து அருகில் இருக்கும் வீதியின் வழியே வர சொல்லியவன் வீட்டின் முன்பு நின்று அவளுக்காக காத்திருந்தான். அபியை வெளிகேட் அருகே சென்று மனதார வரவேற்று உள்ளே அழைத்து சென்றவனை பின்தொடர்ந்து வந்தவள் கண்முன்னே பறந்து விரிந்து இருந்த அழகிய பூந்தோட்டத்தை கண்டு மெய்மறந்து ரசித்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தவள் அங்கு கண்ட காட்சியில் நம்ப முடியாமல் அப்படியே திகைத்து விழித்து நின்றாள். கடந்து சென்ற நினைவுகளின் தாக்கத்தினால் ஏற்பட்ட மன அழுத்தத்தாலும் வேதனையினாலும் உழன்று கொண்டிருந்தவளின் கனவில் அதையெல்லாம் மீண்டும் ஓட்டி பார்த்தவள் அதன் வலியை தாங்க முடியாது உறக்கம் கலைந்து சடாரென எழுந்து அமர்ந்தாள் தன் படுக்கையில் இருந்து. 2 மாதங்களாக தன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கும் நினைவுகள் மறக்கவோ நினைக்கவோ மறக்க முயலவோ இல்லாமல் தன் மனதில் புதைந்திருக்கும் இந்த நினைவுகளின் பாதிப்பு அளவுக்கு அதிகமாகவே அபியின் மனதையும் உடலையும் வருத்தி கொண்டிருந்தது. வெகுநேரம் அப்படியே படுக்கையில் இருளை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தவளுக்கு
கடந்த 2 மாதங்களாக உறக்கம் என்பது கானல் நீராக தான் இருந்து இருக்கிறது. மனம் முழுவதும் நிரம்பி இருக்கும் சில நினைவுகள் ஒரு நொடி கூட அபியின் மனதை விட்டு நீங்காமல் அதன் ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டு இருக்க, அமைதியான இரவின் இருளில் அந்த நினைவுகளின் ஆதிக்கத்தையும் தாக்கத்தையும் தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருந்தாள் அபி. இன்னும் இருள் கூட பிரியாத இந்த நேரத்தில் விழித்து கொண்டவளுக்கு அதன் பிறகு உறக்கம் என்பது கேள்விக்குறியே. படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தபடி மேல் கூரையில் பார்வையை பதித்து கொண்டு வெறுமையான விழிகளோடு இருளில் அமர்ந்து இருந்தவளுக்கு தன் வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது இனி கிடையாதா என்ற கேள்வி மட்டும் எப்போதும் போல இப்போதும் மனதில் தொக்கி நிற்க, ஆனால் அதற்குரிய விடைதான் அவளிடம் இல்லை. பாவம், எவ்வளவு நேரம் இப்படியே அமர்ந்திருந்தாள் என்பது கூட தெரியாமல் அமர்ந்திருந்தவள் தான் தங்கியிருந்த பெண்கள் விடுதியின் அடுத்தடுத்த அறைகளில் இருந்த அனைவரும் கிளம்பி அலுவலகம் கல்லூரிகளுக்கு செல்லும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கவே எழுந்து சென்று கிளம்புவதற்கு உடலும் மனமும் ஒத்துழைக்காத போதும் சென்றாக வேண்டிய கட்டாயத்தினால் குளியலறைக்குள் சோர்ந்த நடையுடன் சென்று நுழைந்தாள். அடுத்த 15 நிமிடங்களில் அலுவலகம் செல்ல தயாராகி கீழே இறங்கியவளை அங்கு வேலை செய்யும் ஆயம்மா உணவருந்த அழைக்க ஒரு சிறு தலையசைப்போடு வேண்டாம் என மறுத்துவிட்டு வெளி வாசலை நோக்கி நடந்தவளை கண்டு, என்ன ஆச்சோ இந்த பொண்ணுக்கு, எப்பவும் துருதுருன்னு இருக்கிற பொண்ணு இப்படி மாறி போயிடுச்சே என தனக்குள் முணுமுணுத்தபடி உணவு கூடத்தை நோக்கி சென்றார் ஆயம்மா. அவை அபியின் காதில் விழுந்த போதும் எந்த ஒரு பிரதிபலிப்பும் இன்றி வாசலுக்கு வந்து தன் 2 சக்கர வாகனம் நிறுத்தியிருந்த இடத்திற்கு செல்ல முயன்றவளை அபி என்ற குரல் கலைக்க சத்தம் வந்த திசையை நோக்கி தலையை நிமிர்த்தியவள் அங்கு தன் காரில் சாய்ந்தபடி வினோ நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அவனை நோக்கி சென்றாள். அபி தன்னை நோக்கி வருவதைக் கண்ட வினோ முன்பக்க கதவை அவளுக்காக திறந்து பிடிக்க அமைதியாக ஏறி உள்ளே அமர்ந்தவளைக் கண்டு ஒரு சிறு பெருமூச்சை வெளியிட்டவன் சுற்றி கொண்டு வந்து தன் இருக்கையில் அமர தன் பார்வையை எங்கோ தூரத்தில் வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் அபி. அவளையே சில நொடிகள் கூர்ந்து கவனித்தவன் வண்டியை ஸ்டார்ட் செய்து அபியின் அலுவலகத்தை நோக்கி செலுத்தினான். செல்லும் வழியில் ஓரிடத்தில் வாகனத்தை வினோ நிறுத்தவும் கேள்வியாக திரும்பி பார்த்த அபியை கண்டவன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா என கேட்க எந்த பதிலும் அளிக்காமல் அமர்ந்து இருந்ததில் இருந்தே இன்றைக்கும் சாப்பிடவில்லை என தெரிந்து கொண்டவன் இறங்கு என சற்று கோபமாக கட்டளையிட, வினோ ப்ளீஸ் என பேசுவதற்கு கூட தெம்பில்லாத குரலில் கெஞ்சலை கொண்டு வந்து கேட்டவளை ஆத்திரத்தோடு முறைத்து பார்த்தவன், எத்தனை முறை சொல்றது, நீ உன்னை வருத்திக் கொள்வதோடு மட்டும் இல்லாமல் என்றவன் சிறு இடைவெளி விட்டு அவளின் வயிறை சுட்டி காட்டியபடி, இது என்ன பாவம் செய்தது, இதை ஏன் பட்டினி போடுற என கேள்வி எழுப்ப எத்தனையோ முறை இதே விஷயத்திற்காக வினோவிடம் சண்டையிட்டு கோபப்பட்டு விவாதித்து என அனைத்தையும் செய்து முடித்திருந்தவள் இப்பொழுது எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் தன் பார்வையை வெளிப்பக்கம் திருப்பிக் கொள்ள, அபி இப்போ இறங்க போறியா இல்லையா என ஆத்திரத்தோடு ஒலித்த வினோவின் குரலில் இறங்கி அவனோடு சென்றாள். வினோவால் வற்புறுத்தி உணவகத்தினுள்தான் அபியை அழைத்து வர முடிந்ததே தவிர அதற்கு மேல் வற்புறுத்தி உணவு முழுவதையும் உண்ண வைக்க முடியவில்லை. அவன் அத்தனை முயற்சிக்கும் பலனாக ஒரு இட்லி உள்ளே சென்றிருந்தது, அவ்வளவே. இதற்கு மேல் ஒன்றும் செய்ய இயலாது என புரிந்தவன் அதோடு விட்டுவிட்டு அபியை அழைத்து கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான். சிறிது தூரம் சென்ற பிறகு வினோ என்ற அபியின் சோர்வான குரலில் திரும்பி என்ன என்பது போல பார்த்தவனுக்கு, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி என்ன பத்தியும் ஏன் நலனை பத்தியும் கவலைப்பட போற, நீ எனக்கு டிரைவரா, நான் என்ன பார்த்துக்குவேன், நீ உன்னுடைய வேலையில் கவனத்தை செலுத்து என மெல்லிய குரலில் கூறிக்கொண்டிருந்தவளை சில நொடிகள் கூர்மையாக பார்த்தவன் பதில் எதுவும் சொல்லாமல் வாகனத்தை செலுத்துவதில் மீண்டும் கவனத்தை திருப்ப, உன் ஃப்ரெண்டு அவ்வளவு கோழை இல்லை வினோத், நிச்சயம் நான் எந்த தவறான முடிவுக்கும் போக மாட்டேன். அப்படி போக நினைத்து இருந்தா இந்த 2 மாசத்துல நான் அந்த முடிவை எப்பவோ எடுத்து இருக்கணும் என ஒரு கசந்த புன்னகையோடு, நீ இதை நினைத்துத்தானே பயந்து கொண்டிருக்கிறாய், அப்படி ஒன்றும் நடக்காது என விளக்கம் அளித்தவளை கண்டு பொறுமை இழந்து காரை ஓரமாக நிறுத்தியவன், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் மனசுல என்ன நினைத்தாலும் அதை பேசுவியா, எங்க
அப்படி ஒரு முடிவு எடுத்துத்தான் பாரேன் என ஆத்திரப்பட்டவனைக் கண்டு, என்னால் உன்னோட வாழ்க்கையே மாறிப்போச்சு இல்ல வினோ? எனக்கு தெரிஞ்ச வினோவுக்கு கோபப்படவே தெரியாது. ஆனா இப்போ இருக்கும் வினோவுக்கு கோபப்பட மட்டும்தான் தெரியுது. இதுக்கு காரணம் நான் தான் இல்ல? என தொடங்கியவளின் கண்கள் கலங்க, கட்டுப்படுத்த முடியாமல் கதறியவளை தன் தோளோடு அணைத்து ஆறுதல் படுத்தியவன், அபி, ஏண்டா உன்னை நீயே இப்படி வருத்திக்கிற? எதுக்கும் நீ காரணம் இல்ல, எல்லாமே விதிப்படி நடந்தது, அவ்வளவுதான் என சமாதானப்படுத்த முயல, அவனை அழுத விழிகளோடு நிமிர்ந்து பார்த்தவள் பதில் எதுவும் சொல்லாமல் கண்களை துடைத்து கொண்டு தன்னை ஓரளவு சமாளித்தபடி எழுந்து அமர்ந்து கொள்ள, அபி என மீண்டும் ஏதோ பேசத் தொடங்கியவனை கை உயர்த்தி தடுத்தவள், இனி இது பத்தி எதுவும் பேச வேண்டாம், நீ பேசுவதற்கு எதுவும் இல்ல என வேதனையில் குரல் உடைய கூறவும், இதற்கு மேல் எதுவும் பேச வேண்டாம் என்ற முடிவோடு அபியின் அலுவலகத்தில் சென்று காரை நிறுத்தினான் வினோ. ஒரு சிறு தலையசைப்போடு அவனிடம் இருந்து விடைபெற்று சோர்ந்த நடையுடன் அலுவலகத்திற்குள் நுழைந்தவளை மனதில் எழுந்த வேதனையோடு பார்த்திருந்தவனுக்கு இந்த வேலை கிடைப்பதற்காக எவ்வளவு ஆசைப்பட்டாள் அபி என்ற நினைவு வரவும், அதன் பிறகு அவள் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவு வர, அவளின் இன்றைய இவ்வளவு துன்பத்திற்கும் காரணமானவனின் மேல் கண்மண் தெரியாத அளவிற்கு ஆத்திரம் எழுந்தது. வானம் 14. அலுவலகத்திற்குள் தன் நினைவுகளில் உழன்றபடியே நடந்து கொண்டிருந்தவளை எதிர்கொண்டவர்கள் புன்னகையோடு வரவேற்கும் விதமாக தலையை அசைக்கவும், மரியாதையின் நிமித்தம் அவர்களை கண்டு தலையசைத்தவாறே தனக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்து தன் இருக்கையில் அமர்ந்தவளுக்கு தன் கனவு, தன் ஆசையான இந்த வேலை கிடைத்தது கூட அன்று முதல் இன்று வரை சந்தோஷத்தை தரவில்லை. மற்ற எல்லாவற்றையும் விட தன் இழப்பே அவளுக்கு பெரியதாக தெரிந்தது. இந்த வேலைக்கு எவ்வளவு ஆசைப்பட்டாலோ அதை ஒரு நாளும் ரசித்து அனுபவித்து மகிழக்கூடிய மனநிலையில் அபி அப்போது இல்லை. மனம் முழுவதும் ஒன்றே ஆக்கிரமித்து இருக்க, இல்லை ஒருவனே ஆக்கிரமித்து இருக்க, வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் என்ன நடந்தால் எனக்கென்ன, எது நடந்தால் எனக்கென்ன என்ற ஒரு மனநிலையில்தான் அபி இப்பொழுது இருக்கின்றாள். இப்படியே நினைவுகளோடு போராடி அவற்றில் இருந்து வெளிவருவதற்கு வேலைகளில் முயன்று தன்னை பொருத்தி கொள்ள முயன்றவளுக்கு அது அத்தனை எளிதாக இல்லை. ஆனால் 2 மாதமாக இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறாள். அதன்படி வேறு எந்த நினைவும் எழாத வகையில் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருந்தவளை எப்பொழுதுமே வருத்தும் வழக்கமான நினைவுகள் மட்டும் இன்றி, இன்று காலை விழித்து எழுந்தது முதலே வேறு ஏதோ ஒன்று பாடாய் படுத்தி கொண்டிருந்தது. வழக்கமாக 2 மாதங்களாக தொடர்ந்து வரும் அதே கனவுதான், அதே நினைவுகள்தான். இதே போன்றே பாதி தூக்கத்தில் ஒவ்வொரு இரவும் முழித்து இருளை வெறித்து கொண்டு அமர்ந்திருப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறாள்தான். ஆனால் அவற்றில் இன்று ஏதோ ஒன்று வித்தியாசமாகப்பட்டது. அபிக்கு அது என்னவென்று புரியாமல் அதை கண்டுபிடிக்க முனைந்தவளுக்கு யோசிக்க மேலும் மனம் பாரமாக துவங்கியதே தவிர எதை தேடுகிறாளோ அதற்கான விடை கிடைக்கவில்லை. மன அழுத்தம் தலையையும் கனக்க செய்ய, தலையின் மேல் ஏதோ பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல ஒரு உணர்வு வலி எழுந்து இம்சித்து கொண்டிருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி வேறு ஏதோ ஒன்று மனதை கசக்கி பிழிந்து கொண்டு இருந்தது. மனம் படபடவென துடிக்க, ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்பன போன்ற ஒரு உணர்வு எண்ணம் அலையாய் எழுந்து அபியை தாக்க, அந்த நினைவுகளோடும் வலிகளோடும் போராட முடிந்த அவளால் இதற்கு மேல் இந்த மனதின் படபடப்பு பயத்தின் முன் போராட முடியவில்லை. அதற்கு போராடும் அளவிற்கான மன தைரியமும் உடல் பலமும் அபிக்கு இந்த நிமிடம் கொஞ்சம் கூட இல்லாமல் போக, அப்படியே தன் முன் இருந்த மேசையின் மேல் தலையை கவிழ்த்து கொண்டாள் அபி. சிறிது நேரம் ஓய்வு எடுத்து பார்த்தவள் இது சரியாகிவிடும் போல் தோன்றாததால் உடல்நிலையை காரணமாக சொல்லி அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு தான் தங்கியிருந்த விடுதிக்கு திரும்பினாள். உள்ளே நுழையும் போதே ஆயாமாவிடம் தன்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டு அவள் உடல்நிலை சரியில்லாததால் உறங்க செல்வதாக கூறிவிட்டு மதிய உணவையும் தவிர்த்துவிட்டு அறைக்குள் நுழைந்து படுக்கையில் விழுந்தாள். இதில் எதையோ பார்த்து பயந்து இதில் இருந்து தப்பிப்பது போல ஓடி ஒளிந்து கொண்டவளுக்கு
எதை கண்டு பயப்படுகிறோம், எதை கண்டு விலகி செல்ல நினைக்கிறோம், எதை பார்த்து ஒளிந்து கொள்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் யாரும் அவளை கண்டுபிடிக்கவும் முடியாத வகையில் ஒளிந்து கொள்ள வேண்டும் போன்ற ஒரு எண்ணம் மட்டுமே தோன்றிக் கொண்டே இருக்க, உறங்கி எழுந்தால் சரியாகிவிடும் என எண்ணியவள் நிச்சயம் இந்த மனநிலையோடு எவ்வளவு நேரம் படுத்துக்கொண்டு இருந்தாலும் உறக்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை என தெளிவாக புரிய 2 தூக்க மாத்திரைகளை விழுங்கிவிட்டு தன் அலைபேசி ஆஃப் செய்து போட்டுவிட்டு ஜன்னல் கதவுகள் அனைத்தையும் பூட்டி அறையை இருட்டாக்கியவள் தலை முதல் கால் வரை தன்னை போர்த்தி கொண்டு படுத்துவிட்டாள். அப்படியே வெகு நேரம் படுத்து கொண்டிருந்தவள் எப்போது உறங்கினாள் என அபிக்குமே தெரியாது. ஆனால் அபி உறக்கம் கலைந்து எழும்போது இரவு 8 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது கூட எழுந்து கொள்ள அபிக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லைதான். ஆனால் ஏனோ சொல்லி வைத்தது போலோ இல்லை யாரோ வந்து எழுந்திரு என தன் காதருகில் உச்சரித்தது போலோ தோன்ற உறக்கம் கலைந்து விழித்தவள் அப்படியே சிறிது நேரம் படுத்து கொண்டிருந்தாள். மதியம் இருந்த தலைவலி இப்பொழுது சற்று மட்டுப்பட்டிருக்க, வெகு நேரம் உறங்கி எழுந்ததாலோ என்னவோ மனதை அழுத்திக் கொண்டிருந்த எண்ணங்களும் பாரங்களும் கூட குறைந்தது போல ஒரு எண்ணம் தோன்ற, மனம் சற்று லேசானது போன்ற ஒரு உணர்வு எழுந்தது. இப்பொழுது அபிக்கு எந்த பயமும் நினைவுகளும் வருத்தங்களும் அவளை துரத்துவது போல் எல்லாம் இல்லை. ஆனால் மனதில் ஒரு சிறு படபடப்பு மட்டும் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஒரு குளியல் போட்டால் தேவலை என்று தோன்றவும் சென்று குளித்துவிட்டு இரவு உடை அணிந்து கொண்டு வந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவள் தன் எதிரில் சுவரில் மாற்றப்பட்டிருந்த தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தாள். வழக்கமாக தான் பார்க்கும் செய்தி சேனல்களுக்கு போனவள் அங்கு செய்திக்கு பதில் வேறு ஏதோ ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கவும் அடுத்தடுத்த செய்தி சேனல்களை மாற்றிக்கொண்டே செல்ல அனைத்து செய்தி சேனல்களிலும் ஒரே மாதிரியான நிகழ்ச்சியே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது இருந்த மனநிலையில் செய்திக்கு பதில் அனைத்து தொலைக்காட்சிகளும் என்ன நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லாம் கவனிக்கவும் கூர்ந்து பார்க்கவும் தோன்றாமல் அப்படியே மாற்றிக்கொண்டே சென்றவள் ஒரு கட்டத்தில் சலித்து போய் ஒரு சேனலில் நிறுத்த, அப்போது அதில் அவசர செய்தி மற்றும் முக்கிய அறிவிப்புக்கான ஒரு வகை பின்னணி இசையோடு ஒளிபரப்பப்படும் சிகப்பு நிற திரை ஒளிர்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு கவனத்தை தொலைக்காட்சியில் பதித்தாள் அபி. முக்கிய செய்தி: உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக உங்கள் அபிமானத்திற்குரிய நடிகர் அல்டிமேட் ஸ்டார் வருண் சித்தேஷ் நேரடி ஒளிபரப்பில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். இரவு 8:30 மணிக்கு என மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டு கொண்டிருக்க, ஒரு பெண் பின்னணியில் இதையே ஏற்ற இறக்கங்களோடு கூடிய குரலில் மக்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையில் பேசிக் கொண்டிருந்தார். சாதாரணமாக தொலைக்காட்சியில் பார்வையை பதித்த அபி இந்த செய்தியில் கண்கள் நிலை குத்தி நிற்க, அப்படியே அதிர்ந்து சிலையாக அமர்ந்தபடி தொலைக்காட்சியை வெறித்து பார்த்து கொண்டிருக்க, அவளின் கைகள் அசைவின்றி அப்படியே ரிமோட்டை பற்றியபடி நின்றிருந்தது. இது கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒன்று. எத்தனை நேரம் அப்படியே இமைக்க கூட மறந்து எதிரில் தெரிந்த திரையை வெறித்து கொண்டிருந்தாலோ, சரியாக 8:20க்கு அந்த பெரிய வாசலின் வழியே உள்ளே நுழைந்த கருப்பு நிற ஆடிக்கார் அந்த அலங்கார வாயிலில் வந்து நிற்கவும், வருண் வருண் என்ற கோஷம் காதை பிளந்து கொண்டிருந்தது. அந்த சத்தத்தில் நினைவுகள் கலைய, கண்களில் ஒரு எதிர்பார்ப்போடு திரையை அபி பார்க்கவும், காரின் கதவை திறந்து கொண்டு வெளியேறினான் வருண். வெள்ளை நிற முழுக்கை சட்டையும் வெந்தய நிற பேண்ட்டும், கண்களில் கருப்பு ரேபான் கிளாஸும், அழகாக வளர்த்து ஸ்டைலாக பார்த்து பார்த்து கத்தரிக்கப்பட்டு இருந்த தாடியும், மிக நவீனமான ஒரு தலை அலங்காரம் என முற்றிலும் புதிய தோற்றத்தில் வந்து இறங்கியவனை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த அபியின் கண்கள் மீண்டும் மீண்டும் அவன் முகத்தில் இருந்த தாடியிலேயே பதிந்தது. வருண் இறங்குவதற்காகவே காத்திருந்தது போல பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிருபர்கள் சூழ்ந்து கொள்ள, அவர்களை தடுத்து நிறுத்த நியமிக்கப்பட்டிருந்த பாதுகாவலர்கள் அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் வராமல் அவர்களை தடுத்து நிறுத்த, ஒவ்வொருவரும் ஆர்வத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஒவ்வொரு கேள்வியை வருணை நோக்கி கத்தி கேட்டபடியே இருந்தனர். அனைவரையும் சுற்றி ஒரு பார்வை பார்த்தபடி தன் வசீகர புன்னகையை சிந்தியவன், உங்க எல்லாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லவே வந்திருக்கேன், உள்ளே பேசுவோமே
என்றபடி 2 அடி முன்னே வைக்க வாசலிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்த ரசிகர்களின் ஆரவாரம் வருண் வருண் என காதை பிளந்து கொண்டிருந்தது. தனக்காக விரிக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பளத்தின் வழியே 5-6 படிகள் வேக நடையில் ஏறி மேலே சென்றவன் நின்று திரும்பி அவர்களை பார்த்து கையசைத்துவிட்டு உள்ளே சென்றுவிட்டு வருகிறேன் என்பது போல சைகை செய்ய ஆரவாரத்துடன் கைத்தட்டல் எழுந்து அடங்கியது. உள்ளே விறுவிறுவென நுழைந்தவன் அங்கு பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சியாளர்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க ஒரு சிறு மேடை அமைக்கப்பட்டு அதில் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த ஒற்றை இருக்கையும் அதற்கு முன்பு இருந்த மேசையின் மீது ஏராளமான மைக்குகளும் வைக்கப்பட்டிருக்க அதன் பின்பு போடப்பட்டிருந்த நடுநாயகமான ஒற்றை இருக்கையில் சென்றவன் அமர்வதற்கு முன்பு வந்திருந்தவர்களை வரவேற்கும் விதமாக வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் என கையெடுத்து வணங்கி வரவேற்றுவிட்டு அமர இதை சற்றும் எதிர்பாராதவர்கள் கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சார் 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 என ஆங்காங்கு இருந்து பல குரல்கள் ஒரே நேரத்தில் ஒலிக்கவும் தன் முன் இருந்த மைக்கில் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட பேசுவதற்குத்தான் வந்து இருக்கிறேன். பேசலாம், எல்லாமே பேசலாம், பொறுமையா பேசலாம், ஒவ்வொருத்தரா கேளுங்க, எல்லார் கேள்விக்கும் பதில் கிடைக்கும். இப்படி ஒரே நேரத்துல எல்லாரும் கேட்டால் நான் என்ன செய்வேன் என பாவம் போல முகத்தை வைத்துக்கொண்டு சிறு புன்னகையோடு பேசிக் கொண்டிருந்தவனை சும்மாவே அனைவருக்கும் பிடிக்கும். இப்பொழுது இவ்வளவு இயல்பாக தங்களிடம் பழகுபவனை யாருக்குத்தான் பிடிக்காமல் போகும்? அவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டது போல் அனைவரும் அமைதியாக அமர்ந்து தங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்தவர்கள் அமர்ந்திருக்கும் வரிசையின்படி ஒருவர் மாற்றி ஒருவர் கேள்விகளை கேட்கலாம் என முடிவெடுத்து கேட்க துவங்கவும் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பாதுகாவலர்களும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் அந்த ஹாலுக்குள் நுழைந்தனர். வருண் அமர்ந்திருந்த மேடைக்கு அருகில் அமர்ந்தபடி அனைத்தும் சரிவர நடந்து கொண்டிருக்கிறதா என கண்காணித்தபடி இருந்த வருணின் அந்தரங்க உதவியாளர் ரஞ்சனிடம் ஏதோ அவசரமாக கூறவும் ரஞ்சன் தலையசைத்தபடியே அங்கிருந்து எழுந்து வருணின் அருகில் சென்று காதருகில் குனிந்து ஏதோ சொல்லவும் சரி என்பது போல தலையசைத்தான். ஃப்ரெண்ட்ஸ் 2 minutes, வெளியில நண்பர்கள் எல்லாம் ரொம்ப ஆரவாரம் செய்யறாங்களாம். அதனால போக்குவரத்து முதற்கொண்டு எல்லாமே தொந்தரவாக அமைவதால் அவர்களிடம் பேசிவிட்டு வந்து விடுகிறேன் என சொல்லியபடி வந்தவர்களோடு சேர்ந்து வெளியேற வருணின் தலை மீண்டும் வெளியே தெரிந்த நொடி மீண்டும் அவனின் ரசிகர்களின் ஆரவாரம் விண்ணை எட்டியது. அவர்களை கையசைத்து அமைதியாக இருக்கும்படி செய்தவன் ஒரு மைக்கை பிடித்தபடி ஹாய் டார்லிங்ஸ் என குரல் கொடுக்கவும் இதுவரை இதுபோல் எல்லாம் ரசிகர்களை சந்தித்து பேசியில்லாத வருணை முதல் முறை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் தங்களை டார்லிங் என அழைத்ததில் குஷியான அவனுடைய ரசிகர்கள் ஆரவாரத்தோடு அந்த இடத்திற்குள் நுழைய முயல ப்ளீஸ் எனக்காக கொஞ்ச நேரம் அமைதியாயிருங்க என வருணின் குரல் சற்று கெஞ்சுதலோடு ஒலிக்கவும் அடுத்த நொடி ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவு அமைதியானது அந்த இடம். தன் பேச்சிற்கு மதிப்பளித்து அமைதி காத்தவர்களைக் கண்டு புன்னகைத்தவன் தேங்க்யூ டார்லிங்ஸ் என கூறிவிட்டு இந்த சந்திப்பு பத்திரிகையாளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கு. இன்று நீங்க செய்யற ஆரவாரமும் அமர்க்கலமும் எனக்கு சந்தோஷத்தை தரும். அதே அளவு மற்றவர்களுக்கு இடைஞ்சலை தந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இவ்வளவு பேர் இங்கு கூடியிருப்பதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆம்புலன்ஸே கூட போக வழியில்லாமல் இருப்பதாக தெரிய வருகிறது. உங்களை எல்லாம் சந்திக்க வெகு விரைவில் இதே போல ஒரு ஏற்பாட்டை செய்கிறேன். இன்று இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அமைதியாக நடக்க உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் எல்லாம் விரும்பும் என்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படும் பல கேள்விகளை உங்கள் சார்பாகவே உங்கள் நண்பர்கள் உள்ளே கேட்பார்கள். அவற்றிற்கு நான் பதில் அளிப்பதை வைத்து உங்களில் பாதி பேர் என்னிடம் கேட்க நினைத்த கேள்விகளுக்கு விடை கிடைத்துவிடும். அதற்கு மேல் இன்று ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுக்க இருக்கிறேன். இன்றைய சந்திப்பு அமைதியாக நடந்து முடிய உங்களின் ஒத்துழைப்பை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என நீளமாக பேசியவன் என்ன செய்வீர்கள்தானே என அவர்கள் பக்கம் திரும்பி கேட்க ஆமா 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 என அங்கிருந்து ஆரவரித்தனர் அவனின் ரசிகர்கள். அதை கேட்டு மீண்டும் தன் வசீகர புன்னகையை அவர்களை நோக்கி சிந்தியவன் தன் வலது கையின் 2 விரல்களை இணைத்து
பறக்கும் முத்தம் ஒன்றை மிகவும் ஸ்டைலாக பறக்க விட்டபடி தேங்க்யூ டார்லிங்ஸ் என ஹஸ்கி வாய்ஸில் உச்சரிக்க அதில் சொக்கித்தான் போனார்கள் அவனின் ரசிகர்கள் கூட்டம். சார், இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? இமயமலைக்குன்னு சொன்னா நம்பவா போறீங்க? இது என்ன சார் திடீர் கேட்ட தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு என கேட்ட பெண் நிருபருக்கு ஏன் பிடிக்கலையா? நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, உடனே எடுத்துடலாம் என அந்த தாடியை அழகாக தடவியபடி கண் சிமிட்டியபடி வருண் கேட்கவும், ஐயோ சார், ரொம்ப அழகா இருக்கு, தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க என அந்த பெண் பரபரப்போடு பதிலளித்தாள். அதில் வாய்விட்டு சிரித்தவன், உங்களுக்கு பிடிக்கும்னு தான் வச்சேன் என ஏதோ அந்த பெண்ணுக்காகவே வைத்தது போல மாற்றி பேசவும், ஒரு முறையாவது வருணை நேரில் காணவும் அவனிடம் பேசவும் ஆசைப்பட்டு கொண்டிருந்த வருணின் ரசிகையான அந்த பெண் நிருபர் கிட்டத்தட்ட வானத்தில் பறந்து கொண்டிருந்தாள். வழக்கமா 1 மாசம் 1.5 மாசம் தானே ஹாலிடே எடுத்துட்டு ஆளே காணாம போவீங்க, இந்த முறை என்ன சார் 4 மாசம் என்றவரின் கேள்விக்கு சில நொடிகள் அமைதி காத்தவன், சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டி இருந்தது, அதுக்கு இந்த 4 மாசம் தேவைப்பட்டது, அதனால்தான் என பதிலளிக்கவும், அது என்ன முடிவு என அதே நிருபர் கேள்வி கேட்க, சொல்றேன், அதற்காகத்தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கேன் என்றவன் அடுத்த நிருபர்களின் பக்கம் திரும்பினான். இப்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கவும் அனைத்திற்கும் அவனின் பாணியில் புரிந்தும் புரியாமலும் அவர்கள் குழம்பும் வகையில் சில பதில்களையும் தெளிவாக புரியும் வகையில் சில பதில்களையும் கொடுத்து கொண்டே வந்தான். ஆனால் எதற்குமே நேரடி பதில் இதுவரை வருணிடம் இருந்து வரவில்லை என்பதை அங்கிருந்து யாருமே உணரவில்லை. அந்த அளவு வருண் வந்தது, பேசுவது, பேட்டி அளிப்பதே பெரிய விஷயம் என்பதனால் அதிலேயே மயங்கி போய் இருந்தனர். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்களுக்கும் மேலாக நடந்து முடிந்த இந்த கேள்வி பதில் பகுதியில் அனைவரையும் பார்த்து, உங்கள் கேள்விகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்றால் நான் அழைத்ததற்கான காரணத்தை சொல்லலாமா என்ற கேள்வியை முன்வைக்க அனைவரும் சொல்லுங்க சார் என பதிலளிக்க சில நொடிகள் எடுத்து கொண்டவன் அருகில் இருந்த நீரை அருந்தி தன்னை சரி செய்தபடி, வரும் புதன்கிழமை ராஜா முத்தையா மகாலில் எனக்கு திருமணம் என அறிவிக்கவும் அங்கிருந்தவர்கள் இன்ப அதிர்ச்சியில் சில நொடிகள் உறைந்து போயினர். பிறகு ஆரவாரத்துடன் கைத்தட்டி மகிழ்ந்தபடி ஒவ்வொருவரும், பொண்ணு யாரு சார்? அவங்க பேர் என்ன? காதல் திருமணமா? வீட்டில் பார்த்த திருமணமா? பொண்ணு சொந்தமா சார்? உங்களை அவங்களுக்கு எப்படி தெரியும் என பல பக்கங்களில் இருந்து பல கேள்விகள் வந்து விழ, பொண்ணு யாருன்னு நான் இப்போ சொல்ல போறது இல்ல, அத திருமணத்தன்னைக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எனக்கு மனைவியாக வரப்போறவங்க உங்களுக்கு இதற்கு முன்பே நன்றாக பரிச்சயமானவர்கள்தான். இது முழுக்க முழுக்க காதல் திருமணம்தான் என சொல்லவும், எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு சார்? ப்ளீஸ் சார், ஏதாவது க்ளூ கொடுங்க, அவங்க பேரையாவது சொல்லுங்க என கேள்விகள் அணிவகுக்க 1 நிமிடம் என்றவன் தன் அலைபேசியில் யாருக்கோ அழைத்து பேசிவிட்டு இல்லை என்பது போல மறுப்பாக தலையசைத்தபடியே, சாரி, அவங்க பெயரை இப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்னும் 2 நாள் தானே, வெயிட் பண்ணுங்க என ஒரு குறும்பு புன்னகையோடு பதிலளிக்கவும், என்ன சார் இப்படி ஏமாத்திட்டீங்களே, இப்படி ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு விளையாடுறீங்களே என குறைப்பட்டு கொண்டே ஒரு சிலர் வருணிடம் கேட்க, கேட்டவரின் பக்கம் திரும்பியவன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றான். ஆமா சார் என பதிலளித்தவரிடம், அப்போ உங்க மேலிடத்து உத்தரவை நீங்க மீறுவீங்களா என கண் சிமிட்டி கேட்கவும், அச்சச்சோ, அதை விட பெரிய வம்பு வேற எதுவும் வேணா சார் என பதறி பதிலளித்தவரை கண்டு சிரித்தவன், அப்போ என்ன மட்டும் மாட்டிவிட பாக்குறீங்களா? எனக்கும் மேலிடத்தில் இருந்துதான் சார் உத்தரவு, இப்போதைக்கு வேறு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. நான் கொடுத்த க்ளூ எல்லாம் வச்சு உங்களாலேயே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எத்தனை கிசுகிசு எல்லாம் உடைச்சு அது யாருன்னு கண்டுபிடிச்சு இருப்பீங்க. அந்த டெக்னிக் எல்லாத்தையும் இதுல காட்டுங்க பார்க்கலாம் என நம்பியார் போலவே மாடுலேஷனோடு பேசிவிட்டு திரும்பியவன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் முறையா உங்க எல்லார் முன்னாடியும் வந்து இந்த சந்தோஷமான செய்தியை பகிர்ந்துக்க நினைச்சேன். அது மட்டும் இல்லாம உங்க எல்லோரையும் கல்யாணத்திற்கு அழைக்க நினைத்தேன். எல்லாரும் வந்துருங்க, புதன்கிழமை காலை சந்திப்போம்
என கூறி விடைபெற்று முன்வாசல் வழியே செல்லாமல் பாதுகாவலர்களுடைய அறிவுரைப்படி பின்பக்க வாசல் வழியே வெளியேறி சென்று விட்டான். அங்கு குழுமியிருந்த பத்திரிகையாளர்கள் ஒருவரோடு ஒருவர் விவாதித்துக் கொண்டிருந்தனர். யாராக இருக்கும்? நமக்கு தெரிந்தவர் என்றால் எந்த நடிகையாக இருக்கும்? இதுவரை அனைவருக்கும் தெரிந்து 3 நடிகைகள் வருணிடம் தங்கள் காதலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களில் யாராக இருக்கக்கூடும்? காதல் திருமணம் என்று சொல்லிவிட்டார். நமக்கு தெரிந்தவர் என்றும் சொல்லிவிட்டார். இவர்களில் யாராவதாகத்தான் இருக்கும் என ஒரு சிலரும் இல்லை இல்லை, திரைத்துறையில் சம்பந்தப்பட்ட வேறு நபர்களாக கூட இருக்க வாய்ப்பிருக்கிறது. அவர்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தெரிந்தவர்கள்தானே என ஒரு சிலரும் பேசிக் கொண்டிருந்தனர். இங்கு வருணை கண்டு அதிர்ந்து நிலை குத்தி போன விழிகளோடு அமர்ந்திருந்த அபிக்கு அடுத்தடுத்து அவன் பேசிய வார்த்தைகளும் கடைசியாக அவன் உரைத்த திருமண செய்தியும் கேட்டு அப்படியே உறைந்து போய் அமர்ந்து இருந்தாள். வானம் 15. 2 மாதங்களாக எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், எப்படி இருக்கிறான் என்று கூட தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவள் கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் தன் கண்முன் திடீரென தோன்றியவனைக் கண்டு திகைத்து அமர்ந்திருக்க, அதன் பின் நிகழ்ந்தவைகள் எல்லாம் அபியின் மனதில் கொஞ்சம் கூட பதியவில்லை. வருணின் பிம்பம் மட்டுமே அவள் மனதில் ஆழ பதிந்து இருந்தது. வருண் காரில் இருந்து இறங்கியதில் இருந்து அவனின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு செய்கையையும் கண்களின் வழியே படம் பிடித்து மனதில் பதிய வைத்து கொண்டிருந்தவளுக்கு மீண்டும் தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கூட எண்ணி பார்க்க தோன்றவில்லை. அந்த நிமிடத்தில் வருணை காண்பது மட்டுமே அபியின் எண்ணம் முழுவதையும் ஆக்கிரமித்து இருக்க, வேறு எந்த நினைவும் இல்லாமல் இமைக்கும் நொடியை கூட வீணாக்க விரும்பாமல் அசைவின்றி வருணை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். ஆனால் வருணின் சிரிப்பு, குறும்புத்தனம், அவன் கிண்டல் செய்து மற்றவர்களுடன் பேசுவது என அனைத்தும் அபிக்கு சற்று வித்தியாசமாகவே தோன்றியது. இது அவள் பார்த்து பழகிய வருண் இல்லை என அவளால் நன்கு உணர முடிந்தது. தன்னோடு பழகும்போது வெளிப்பட்ட புன்னகை, அதில் மிளிர்ந்த குறும்புத்தனம், கேலி பேச்சு, அவற்றிற்கும் இப்பொழுது அதை பிரதிபலிக்கும் இந்த வருணுக்கும் நிறைய வித்தியாசங்களை அபியால் எளிதாக உணர முடிந்தது. அதே போல வருணின் இந்த புதிய தோற்றம் அபிக்கு நெருடலாக இருந்தது. எப்பொழுதுமே கண்ணியமான தோற்றத்துடன், பாந்தமாக, பார்ப்பதற்கு எளிமையான தோற்றத்துடன் அழகாக இருப்பவன் இப்பொழுதும் ஆணழகனாகத்தான் தோற்றமளிக்கிறான். ஆனாலும் இந்த புதிய தோற்றம் ஏனோ இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதைப் போல தோன்றியது. அபியின் மனதில் இருந்த இதே கேள்வியை ஒரு பெண் நிருபர் கேட்க முயலவும், அவளை வருண் தன் குறும்பு பேச்சால் திசை திருப்பியதைக் கண்ட அபிக்கு இது நிச்சயமாக தன்னிடம் பழகிய வருண் இல்லை என்று தெளிவாகியது. ஏனென்றால் அந்த வருண் தன்னை தவிர மற்றவர்களிடம் இயல்பாக பேச தயங்கக்கூடியவன், அனைவரிடம் இருந்தும் தன்னை ஒதுக்கி கொண்டவன், மற்றவர்கள் தன்னை நெருங்காமல் ஒதுங்கி இருப்பவன். அப்படிப்பட்டவன் இப்படி இயல்பாக அனைவரோடும் பேசி சிரித்து கொஞ்சி மகிழ்வது அப்பட்டமான நடிப்பாக அபிக்கு தெரிந்தது. மேக்கப் போட்ட பின்பு கேமராவின் முன்பு மட்டுமே நடிக்க தெரிந்தவன் அவன். மேக்கப்பும் கேமராவும் இல்லை என்றாலும் நடிக்கும் வருண் இவன் என புரிய ஒரு கசந்த புன்னகையோடு திரையில் விதவிதமாக தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தவனை பார்த்து கொண்டிருந்தவளின் தலையில் இடியை இறக்கினான். கடைசியாக அவன் சொன்ன செய்தியின் மூலம். அது தனக்கு 2 நாட்களில் திருமணம் என்ற வருணின் அறிவிப்புதான். அந்த வார்த்தையை வருண் உதிர்த்த நொடி அபி தன்னை அறியாமல் கைகளால் படுக்கை விரிப்பை இறுக பற்றி கொண்டு தன் நிலை நிறுத்தி கொள்ள போராடியவள் வெறுமையான பார்வையுடன் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அடுத்தடுத்து அவன் வாயில் இருந்து உதிர்த்த வார்த்தைகள் அபியை கொல்லாமல் கொன்று புதைத்தது. தன்னுடையது காதல் திருமணம் என்றதும் தன் வருங்கால மனைவியின் பெயரை சொல்ல மறுத்ததோடு மட்டும் அல்லாமல், கூறலாமா வேண்டாமா என்று அவரிடம் அனுமதியை எதிர்பார்த்து நின்றது என ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தவளுக்கு எப்படி வருணால் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு இத்தனை விரைவில் தயாராக முடிந்தது என்ற கேள்வி எழுந்ததோடு மட்டுமல்லாமல், தன்னை பற்றி ஒரு நினைவும் அவனுக்கு இல்லையா என்ற எண்ணமும் சேர்ந்தே எழுந்தது. ஆனால் ஏனோ இத்தனை நாட்களாக தனக்குள்ளேயே அழுது கரைந்து கொண்டிருந்தவளுக்கு
இன்று இந்த நிமிடம் இத்தனை பெரிய செய்தியை கேட்ட பிறகும் அழுகை கொஞ்சமும் வரவில்லை. மனம் அதிகமாக மரத்து போயிருந்ததுதான் காரணமா? இல்லை இத்தனை நாள் தேடி தவித்த முகத்தை இன்று கண்டதனால் மனம் ஆறுதல் அடைந்து விட்டிருந்தது காரணமா என அவளுக்கே புரியவில்லை. ஆனால் ஒரு உறைந்து மரத்து போன மனநிலையில் அமர்ந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவள் அதன் பிறகும் அந்த திரையை வெறித்து கொண்டு வெகுநேரம் அமர்ந்திருந்தாள். நள்ளிரவை தாண்டிய பிறகும் ஊரே உறங்கிவிட்டிருக்க விடிவிளக்கின் வெளிச்சத்தில் ஜன்னலின் வழியே தெரிந்த இருள்வானின் அங்கங்கே மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்களை வெறித்தபடி வெகுநேரம் ஜன்னல் கம்பியை பற்றியபடி நின்று கொண்டிருந்தவளின் மனதில் கடந்த கால நினைவுகள் படமாக விரிய, அப்பொழுது நடந்த சம்பவங்களில் மனம் பயணிக்க தொடங்கிய அதே வேளையில் தன்னை அறியாமலேயே అనుకున్నా నాతోటే ఉంటావనుకున్నా, నాలాగే నీ కూడా నేనంటే ఇష్టం అనుకున్నా, పిలిచానా రమ్మని కసిరానా బొమ్మని, చివరికి ఆటలో అయిపోయాం బొమ్మని, ఇది రాదంటే ఇంక కాదంటే మన ఇద్దరి మధ్య ఇంకేం లేదంటే. எண்ணி இருந்தேன் என்னோடே இருப்பாய் என்று எண்ணி இருந்தேன். என்னைப் போலவே உனக்கும் என் மீது விருப்பம் என்று எண்ணி இருந்தேன். அழைத்தேனா வா என்று வெறுத்தேனா போ என்று. கடைசியில் இந்த விளையாட்டில் ஆகினேனோ பொம்மை என்று. அது மீண்டும் வராது, இனி கிடையவும் கிடையாது. நம் இருவருக்கும் இடையில் இதற்கு பிறகு எதுவுமே இல்லை என்றால் நான் என்னவாகி போவது என்பதே இந்த பாடலின் அர்த்தம் என சிறு வயதில் இருந்தே தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பழக்கமாக கொண்டுள்ள பாட்டின் மூலம் தன் மனதின் வலியை மெல்லிய குரலில் பாடியபடி நின்றிருந்தாள். விடிந்ததும் காலையில் பழக்கப்பட்ட ரோபோவைப் போல தன் வழக்கமான நேரத்தில் அலுவலகம் செல்ல கிளம்பிய போதே இரவு அணைத்து வைத்திருந்த தன் அலைபேசியை உயிர்ப்பித்தாள். 100க்கும் மேற்பட்ட தவறவிடப்பட்ட அழைப்புகள் இருப்பதைக் கண்டு யார் என பார்க்க முதல் 5 அழைப்புகள் மட்டும் அலுவலகத்தில் இருந்து வந்திருப்பது தெரிந்தது. மற்றவை அனைத்தும் வினோவிடம் இருந்து வந்திருந்தது. முதலில் மேலதிகாரிக்கு தொடர்பு கொண்டவள் நேற்று தன் உடல்நிலை காரணமாக அலைபேசியை அணைத்து வைத்திருந்த விபரத்தை கூறியவுடன் அவரும் எதற்கு அழைத்தார் என விளக்கியவர். பின்பு அபி உடல்நிலையின் காரணமாக விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்றதை அறிந்து கொண்டதாக தெரிவித்துவிட, அடுத்து எதற்கு அவனிடம் இருந்து இத்தனை அழைப்புகள் என யோசனை செல்லும் போதே வினோ அழைத்திருந்த நேரத்தை கணக்கிட்டு எதற்காக அழைத்து இருப்பான் என்பது புரிய, நேற்று மதியம் அவனின் தொழில் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக டெல்லிக்கு வினோ கிளம்பி சென்றது நினைவு வரவும், உடனே வர முடியாத காரணத்தினால் தான் தன்னை உடனடியாக அழைத்து பேச நினைத்திருப்பான் என்று எண்ணியவள் வினோவுக்கு உடனே அழைக்க, இப்பொழுது அவன் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. 2 முறை முயற்சி செய்தவள் பிறகு தொடர்பு கொள்ளலாம் என நினைத்து அலுவலகத்திற்கு கிளம்பினாள். தன்மேல் இன்னமும் அக்கறையோடு இருக்கும் ஒரு ஜீவன் என்று வினோவின் மேல் நினைவு செல்ல ஒரு இதழ் பிரியா கசந்த புன்னகையை சிந்தினாள். மற்ற நண்பர்களும் அதே அளவு அன்போடும் நட்போடும் தான் இதுவரை இருக்கிறார்கள் என்றாலும் நடந்து முடிந்த நிகழ்வுகள் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. ஆகையால் அபியின் நடவடிக்கைகளில் உள்ள மாற்றத்தைக் கண்டு மற்றவர்களைப் போல குழப்பம் மட்டும் அவர்களுக்கு மிஞ்சியது. ஆனால் அனைத்தும் தெரிந்தவனும் அபியின் கோரிக்கைக்காக எதையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. நேற்று இரவு இந்த செய்தியை கேள்விப்பட்டோ இல்லை தொலைக்காட்சியை பார்த்தோ தெரிந்து கொண்ட பிறகு தன்னை பற்றி எந்த அளவு கவலை கொண்டு அழைத்து இருப்பான் என்பது புரிந்தது. இனி அதற்கெல்லாம் அவசியமே இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என அவனுக்கு தெரிவித்து விட வேண்டும் என்று எண்ணியபடி தன் 2 சக்கர வாகனத்தில் அலுவலகத்தை சென்று அடைந்தவளுக்கு அதன் பிறகு வேலைகள் அவளை இழுத்து கொண்டது. மதிய உணவு நேரத்திற்கு சரியாக வினோவிடம் இருந்து அழைப்பு வரவும் உடனே அதை எடுத்தவள் பேச துவங்கும் முன்பு, நான் உங்க ஆஃபீஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கீழே வா என கூறி தொடர்பை துண்டித்து இருந்தான். டெல்லியில் இருக்க வேண்டியவன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே அவசரமாக கிளம்பி கீழே சென்றவளை எதுவும் பேசாமல் அழைத்து கொண்டு அருகில் இருந்த உணவகத்திற்கு சென்றான். அபிக்கும் சேர்த்து உணவை ஆர்டர் கொடுக்க முயல அவனை தடுத்து, இல்ல நான் சாப்பிட்டுட்டேன் வேண்டாம் என கூறி மறுத்தவளை கூர்ந்து பார்த்தவன் அவளின் கண்களில் இருந்த சோர்வை கண்டு நம்பாமல் பார்க்க, ரியலி வினோ
என மீண்டும் அபி அழுத்தி கூறவும் அவனுக்கு மட்டும் ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் ஆர்டர் செய்து கொண்டவன் பேசத் தொடங்கினான். ஆர் யூ ஓகே என தொடங்கியவனைக் கண்டு ஆம் என தலையசைத்தவள், நீ எப்போ இங்க வந்த? டெல்லியில் இருக்க வேண்டிய உனக்கு இங்க என்ன வேலை என எடுத்தவுடன் கேள்வி கேட்டவளைக் கண்டு பதில் கூறாமல் அமைதி காத்தவன், நைட்டு ஃபோனை ஏன் எடுக்கல என கேட்க, நான் தூங்கிட்டேன் என்றவள், எனக்கு நேத்து கொஞ்சம் உடம்பு முடியல, ஆஃப் டே லீவ் எடுத்துட்டு கிளம்பிட்டேன், அப்போ இருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு என பேசிக்கொண்டு செல்ல, என்னாச்சு உனக்கு, வா டாக்டரை பார்க்கலாமா என படபடத்தவனை கண்டு வேண்டாம் என்பது போல தலையசைத்தவள், நான் இப்போ ஓகே, லேசான தலைவலி அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அதிக ஒர்க் அதனால தான் என விளக்கம் அளித்துவிட்டு, இதுக்காகவா இப்போ வந்த? மேலும் மேலும் என்னை குற்றவாளி ஆக்காத வினோ, ப்ளீஸ், நீ போய் இருப்பது எவ்வளவு முக்கியமான வேலை, அதை இப்படி விட்டுட்டு எனக்காக ஏன் வந்த? இன்னும் நான் குழந்தை இல்லை, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், இப்படி செய்வது எனக்கு கஷ்டமா இருக்கு, உன்னோட கேரியரை எனக்காக ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது என படபடவென புரிந்தவளை சலனம் இல்லாமல் கண்டவன், உனக்கு விஷயம் தெரியுமா என சம்பந்தமே இல்லாமல் கேட்கவும் ஒரு நொடி அமைதி காத்தவள், அவன் எதை பற்றி கேட்கிறான் என்று புரிந்து தெரியும் என திட்டவட்டமாக பதிலளிக்க, அபியின் முகத்தையே கவனித்து கொண்டிருந்தவன் அதில் எந்த உணர்வுகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் போக, எவ்வளவு தைரியம் அவனுக்கு என தொடங்கவும் தன் கை விரல்களிலேயே பார்வையை பதித்து கொண்டு அமர்ந்திருந்தவள் வினோவை நிமிர்ந்து பார்த்து, மரியாதையா பேசு வினோ என்று மெல்லிய குரலில் கூறவும், அது ஒண்ணுதான் இப்ப ரொம்ப முக்கியம் என சிறு சலிப்பான குரலில் கூறியவன், மரியாதை தர அளவுக்கு அவன் என தொடங்கி அபியின் மனதை கஷ்டப்படுத்த விரும்பாமல், அவர் நடந்துக்கலையே அபி, இன்னும் 2 நாளில் கல்யாணமா, அதுவும் காதல் கல்யாணமா, அப்போ நீ உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் அவருக்கு எந்த ஞாபகமும் அக்கறையும் இல்லையா? இல்ல உனக்குன்னு யாரும் இல்லைங்கிற தைரியமா? நான் இருக்கேன், இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் எதுவும் தெரியாது, தெரிஞ்சா அவங்களும் இருப்பாங்க கூட, நான் இத இப்படியே விட்டுட மாட்டேன், அதற்காகத்தான் வந்தேன் என படபடவென புரிந்து தள்ளியவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவள், என்ன செய்ய போற, எதுவும் வேண்டாம் என அதே அமைதி குரலில் கேட்க, நான் போய் தட்டி கேட்பேன், சட்டைய பிடிச்சு கேட்பேன் என பதில் அளிக்கவும், அதனால என்ன பயன் என மீண்டும் கேட்டவளை கண்டு, இது என்ன இப்படியெல்லாம் கேட்கிறாள் என தோன்றவும் இதற்கு பதில் அளிக்க சில நிமிடங்களை வினோ எடுத்துக்கொள்ள, அதற்குள் அபி, ஒரு யூஸும் இல்லை, நீ போய் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என தொடங்கி சிறு இடைவெளி விட்டு, அவர் வாழ்க்கை அவர் விருப்பம், அவர் முடிவெடுத்திருக்கிறார், இதில் தலையிட உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் எந்த உரிமையும் இல்லை என தெளிவாகவே பதில் அளித்தவளை வினோ குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போ அவர் உன்னோடு பழகினதற்கான அர்த்தம் என கேட்க, அதற்கு பதிலளிக்காமல் பார்வையை எங்கோ திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தவள், வேண்டாம் வினோ, ப்ளீஸ் விட்டுடு, இனி இத பத்தி பேசி எந்த ஒரு பயனும் இல்லை, அவராவது சந்தோஷமா இருக்கட்டுமே என உணர்ந்து கூறவும், அப்போ நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா என எதிர்கேள்வி கேட்டவனைக் கண்டு தலையசைத்தவள், நிச்சயமா நினைப்ப, அப்படி நினைக்கிறதால தான் உன்னுடைய அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு எனக்காக வந்து இருக்க, அதனால தான் சொல்றேன், நீ நினைக்கிறது போல நான் அவ்வளவு வருத்தமாகவும் சோகமாகவும் இல்லை, பார் நான் அழக்கூட இல்லை, அவர் வாழ்க்கை அவர் முடிவு எடுத்திருக்கிறார், அவ்வளவுதான் என வினோவிற்கு புரிய வைக்க முயன்றவளை தடுத்து நிறுத்தியவன், அப்போ இத்தனை நாள் இந்த தெளிவு எங்க போச்சு என கேட்கவும், தெரியல, எதனால் இந்த தெளிவு கிடைச்சது, இத்தனை நாள் எனக்குள்ள இருந்த தேடல் என்ன, ஏன் இப்போ இந்த அமைதி, இது எதுக்கும் என்கிட்ட பதில் இல்லை, ஆனா நான் இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி இது பற்றி நாம பேச வேண்டாம், போதும், எல்லாமே போதும், நீ எனக்காக பார்த்ததும் போதும், உன்னை கவனி, உன் தொழிலை பாரு என்றவள் ஒரு சிறு இடைவெளி விட்டு, அவங்க மேல கூட எந்த கோபமும் எனக்கு இல்லை என்றவள், நான் கிளம்புறேன், நேரமாச்சு, வேலை இருக்கு என எழுந்து கொள்ள வினோவும் உடன் எழுந்து அவளை அழைத்து சென்று அலுவலகத்தில் விட்டான். அபி கிளம்பும் முன், அபி, உனக்கு யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் எப்பவும் உனக்காக இருப்பேன்,
அதை நினைவில் வைத்துக்கொள். எதுவாய் இருந்தாலும் என்கிட்ட மறைக்காத. என்ன தேவை என்றாலும் என்கிட்ட கேளு என உண்மையான அக்கறையோடு சொன்னவனைக் கண்டு சிறு புன்னகையோடு தலையசைத்தவள், எனக்கு அது நல்லாவே தெரியும் வினோ, டேக் கேர், பாய் என கூறிவிட்டு அலுவலகத்திற்குள் சென்றாள். தன் இருக்கையில் அமர்ந்தவளுக்கு ஏன் இப்போது வினோவிடம் இப்படி பேசினோம் என்று கூட தெரியவில்லை. உண்மையில் அபிக்கு நேற்று அந்த செய்தி கேட்ட நொடியில் இருந்து அழுகை கூட வரவில்லை. அவளுக்கே அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்த 2 மாதமாக அழுத அழுகை என்ன, தவித்த தவிப்பு என்ன, தேடிய தேடல் என்ன, ஆனால் இவை எதுவும் முடிவுக்கு வராமல் அப்படியே இருக்க திடீரென ஏன் மனம் இத்தனை அமைதியாக உணர்கிறது? எதை பற்றிய கவலைகளும் இப்பொழுது அபிக்கு சுத்தமாக இல்லை. ஒரு வெறுமையான மனநிலையில்தான் நேற்று இரவு முதலே இருக்கிறாள். அது ஏன் என்ற கேள்வி மனதிற்குள் இருந்தாலும் அதற்கு விடை காணக்கூட தோன்றவில்லை அவளுக்கு. நேற்று காலை அலுவலகத்திற்கு வினோ அழைத்து வரும்போது வற்புறுத்தி வாங்கி கொடுத்த ஒரு இட்லிதான் கடைசியாக அபி சாப்பிட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாக எதுவும் சாப்பிடாமல் தான் இருக்கிறாள். ஆனால் பசி என்ற ஒரு உணர்வு கடந்த 2 மாதங்களாகவே அபிக்கு இல்லாத போதும் இந்த 2 நாட்களாக சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு கூட தோன்றவில்லை. அப்படியே அந்த நாளை கழித்தவள் மாலை அலுவலகம் முடிந்த பின்பும் இல்லாத வேலைகளையெல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்துவிட்டு இரவு 8 மணிக்கும் மேல் அலுவலகத்தை விட்டு கிளம்பினாள். மிதமான வேகத்தில் வாகனத்தை செலுத்தி கொண்டு தன் விடுதிக்கு திரும்பி கொண்டு இருந்தவள் ஒரு ஆள் அரவரமற்ற திருப்பத்தில் அடையாளம் தெரியாத 2 பேரால் கடத்தப்பட்டாள். அபி மயக்கம் கலைந்து கண் விழிக்கும் பொழுது தன்னை சுற்றி இருள் பரவி இருப்பதைக் கண்டவள் பதறி எழுந்து அமர, தான் அமர்ந்திருப்பது ஒரு படுக்கை என்பதை புரிந்து பார்வையை சுழற்றியவளுக்கு அந்த இருளில் எதுவும் புலப்படவில்லை. மனதை ஒரு பயம் கவ்வி பிடிக்க, யார் எதற்காக தன்னை கடத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் யோசனை செல்ல, மற்றொரு பக்கம் இது என்ன இடம் என வேகமாக மூளை சிந்திக்க, கண்கள் ஏதாவது தென்படுகிறதா என சுற்றிலும் ஆராய்ந்து கொண்டே இருந்தது. அப்போது அபிக்கு இடப்பக்கம் இருந்து சுவிட்ச் ஆன் செய்யும் சத்தம் கேட்கவும் சடார் என்று திரும்பியவள் படுக்கைக்கு வெகு அருகில் இருந்த இருக்கையில் கால் மேல் கால் போட்டபடி வருண் அமர்ந்திருப்பதை கண்டாள். சத்தியமாக வருணை அங்கு அபி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தன்னை கடத்தியது அவனாக இருக்கக்கூடும் என்ற எண்ணம் கூட அந்த நொடி வரை அபிக்கு வரவில்லை. தான் ஏன், எதற்காக, யாரால் கடத்தப்பட்டு இருக்கிறோம் என்ற யோசனையில் இருந்தவளுக்கு வருணை கண்டதும் உச்சபட்ச அதிர்ச்சி தாக்க கண்கள் நிலை குத்தி அப்படியே நின்றது. தன்னையே அதிர்ந்து பார்த்தபடி அமர்ந்திருந்தவளைக் கண்டு ஒரு கேலி புன்னகையோடு, என்ன, என்னுடைய திருமணத்தை பற்றி கேள்விப்பட்டு இருப்பியே, அதை தடுத்து நிறுத்த மதியம் உன் தளபதியோடு சதி ஆலோசனை நடந்தது போலவே என்று கிண்டலாக கேட்க, வினோவோடு பேசிக் கொண்டிருந்ததை பற்றித்தான் வருண் கூறுகிறான் என புரிந்து அதற்கு மறுப்பாக தலையசைத்தபடி பதில் கூற முயன்றவளை சொடுக்கிட்டு நிறுத்தியவன், உன் கதா கலட்சேபத்தை கேட்க எனக்கு நேரம் இல்லை. கல்யாண வேலை எனக்கு தலைக்கு மேலே இருக்கு. ஆனால் உன்னை இங்கே கொண்டு வந்ததற்கான காரணம் உனக்கு தெரியணும் இல்லையா? எனக்கு என் கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் நடந்து முடியணும். அதற்கு நீ வெளியில் இருப்பது சேஃபா எனக்கு தோணல. நீ எந்த பிரச்சனையும் செஞ்சு என் நேரத்தை வீணாக்க கூடாது இல்லையா? நீ என்ன செஞ்சாலும் அதை எனக்கு தூசி மாதிரி தட்டிவிட தெரியும். ஆனா அந்த தூசி தட்டும் நேரத்தை கூட நான் உனக்காக வீணாக்க விரும்பல. அதற்கான முன்னேற்பாடுதான் இது. என் கல்யாணம் முடிந்த பிறகு உன்னை வெளியே அனுப்ப சொல்லி வெளியில் இருப்பவர்களிடம் சொல்லி இருக்கேன். அது வரைக்கும் 2 நாள் நீ இங்க கைதிதான். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. நீ இப்போ எங்க இருக்கிற என்பதை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2 days சைலண்டா இருந்தன்னா ஒழுங்கா வீட்டுக்கு போவ. இல்லைனா நீ செய்வதற்கான பலனை நீ தான் அனுபவிக்கணும். அதற்கு தயாராக இருந்தால் என்ன முயற்சி வேணுமானாலும் செய். நீ தொல்லை கொடுக்காதவரை உன்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று பேசிக்கொண்டே எழுந்தவன் கதவை நெருங்கி குட் பை என்றபடி கதவை அரைந்து சாத்திவிட்டு வெளியேறி இருக்க, தன்னை கொஞ்சமும் நம்ப தயாராக இல்லாமல் தனக்கு ஹீரோவாக இருந்தவன் வில்லனாக மாறி உதிர்த்து விட்டு சென்ற வார்த்தைகள் வாள் கொண்டு மனதை அறுக்க,
அவன் சென்ற திசையையே வெறித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அபி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.